ஹலோ வெங்கடமேட்டீஸ் நான் பேசுறேன்டா. ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யாருக்காக வாட்ச் பார்க்க போறோம் அப்படின்னா ஜிமின் கண்டி தான்டா. டைட்டில்லாம் நீங்க தமிழ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். யாரும் ரியல் லைஃப்ல போட்டு கனெக்ட் பண்ணி அடிக்ட் ஆகாதீங்க. முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க. பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்கடா. நம்ம சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகேவாடா? ஃபர்ஸ்ட் உங்க இன்ட்ரோ பார்க்கலாம். உங்க பேரு வயன், நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க. அது போக உங்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவ ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருப்பா. அம்மா தங்கச்சி தான் வேற ஊர்ல இருக்காங்க. நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கீங்க வெளியூர்ல. ஜிமினோட இன்ட்ரோன்னு பாத்தீங்கன்னா, ஜிமின் உங்க காலேஜ் சீனியர். அதாவது அவன் ஃபைனல் இயர் படிக்கிறான். நீங்க செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஜிமின் ரொம்ப டேலண்டான ஒரு பையன். அது போக படிப்பு விஷயத்துல ரொம்பவே அவன் அக்கறையா இருப்பான். ரொம்ப நல்லாவே படிப்பான். அவங்க அப்பா பார்க் குரூப்போட சிஇஓ. அவன் என்னதான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்தாலும் அவன் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்திருக்கேன் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் கூட அந்த திமிரை அவன் காட்டவே மாட்டான். அது போக ப்ரொஃபசர்ஸ்க்குலாம் ரொம்ப பெட் ஜிமின். ரொம்ப கோவப்படுவான். அது போக எந்த இடத்துலயாவது அநியாயம் நடக்குது, தப்பு நடக்குது அந்த மாதிரி சொல்லி தெரிஞ்சா ஜிமின் சண்டை கிண்ட போட்டு எப்படியாச்சும் அந்த இடத்துல இதுதான் தப்பு, இது கரெக்ட்னு சொல்லி எப்படியாச்சும் அவன் ப்ரூவ் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு பையன் தான் ஜிமின். நீங்க நிறைய அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா 2-3 டைம்ல நீங்க அவனை பார்த்திருக்கீங்க. ரொம்ப ரகடா இருப்பார் இந்த சீனியர். அது போக இந்த மாதிரி இவனை அடிச்சிருக்கான், அவனை அடிச்சிருக்கான். ஆனா அவனெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த சிஇஓட பையன் அப்படின்னு சொல்லி நிறைய ரூம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்புறம் உங்க ஹாஸ்டல் பிள்ளைங்க அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க அவனை பத்தி தெரியும். பட் அவ்வளோ நீங்க பெருசா கேர் எடுத்துக்க மாட்டீங்க. 2 டைம்ல நீங்க பாத்துருக்கணும் செஞ்சிருப்பீங்க. சோ அவ்வளோ கிடையாது. ஆனா உங்களை சுத்தி எப்பவுமே ஜிமினோட பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த சீனியர் அதை பண்ணிட்டாரு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முழுக்க ஃபேமஸா இருப்பான் ஜிமின். சரிடா, நம்ம இன்ட்ரோல போதும். மத்த நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு கிளாஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்க மேம் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட் அப்புறம் ப்ராஜெக்ட் 2மே குடுத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரோட கிளாஸும் இல்ல, உங்க கிளாஸ் தான். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ், மிலா, நிலா, அப்புறம் ஜானு, 3 பேரு. உங்களோட சேர்த்து 4 பேரு. எல்லாத்துக்கும் ப்ராஜெக்டும் அசைன்மெண்ட்டும் குடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. ஏய் என்னடி, உங்களுக்குலாம் ஈஸியான டாபிக்கா இருக்கு, இதெல்லாம் நெட்லயே சர்ச் பண்ணி எடுத்துடலாம். ஆனா எனக்கு மட்டும் லைப்ரரிக்கு போய் உட்காந்து ஃபுல்லா நிறைய புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணி நான் எடுக்க வேண்டிய மாதிரி இருக்குது. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் அப்படிலாம் இல்லடி, நீ இப்படிலாம் நினைச்சுக்காது சரியா? நாங்க உனக்கு என்னன்னாலும் ஹெல்ப் பண்றோம். எங்க ப்ராஜெக்ட் முடிச்சு சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் சொல்றாளுங்க. ஏய் போங்கடி, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், நீங்க வீட்ல இருக்கீங்க, எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். நீனு இப்போதைக்கு விடு, நாங்க ஒரு 2 டேஸ்லயே ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லா புக்ஸ் போடுற வேலை தான். அதை கூட நான் மிலாட்ட கொடுத்துறேன். மிலா நல்லா போட்டு கொடுத்துருவா. நாம 4 பேத்துக்கும். ஓகேவா? உனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புக்ஸ் போடுற வேலைலாம். சரியா? சரிடி, என்னை காப்பாத்தாம விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இது ரொம்ப கஷ்டமான டாபிக்கா இருக்குது. எனக்கும் அங்க உள்ள இன்னொரு பையனுக்கு மட்டும்தான் கஷ்டமான டாபிக்கா இந்த மேம் கொடுத்துருவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அங்க உள்ள நிக்கோலஸ்க்கும் உனக்கும் தான் கஷ்டமான டாபிக்கா கொடுத்துருக்கு. எதுக்கு அப்படி கொடுத்துருக்குன்னு தெரியல. சரி விடு, நாங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்றோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக சொல்லிட்டு இருக்காளுக. இப்படிதான் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜிமினோட சைட பாத்தீங்கன்னா, ஜிமின் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பாய்ஸ் கேண்டீன்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா மார்க், ரெக்ஸ், அப்புறம் ஜோசப், ஜிமின். இந்த 4 பேர் தான் ஒரு கேங்கா சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. எப்பவுமே எந்த ஒரு ஃபைட்னாலும் எந்த ஒரு இதுனாலும் இவனுங்க தான் சுத்திட்டு இருப்பானுங்க. இப்போ அவங்க தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் ஜிமினா, சொல்றா, அது இந்த சந்துரு பையன் இருக்கான்ல, ஆமா அவனுக்கு என்ன? சும்மா வறண்டு இழுத்துட்டே இருக்கான்டா. இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்குதுடா, இருக்குது. ஒரு நாள் அவனை பாத்துக்கிறேன் நானு. சும்மா எதையாவது உரண்டை இழுக்கிறது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு போறது, இதே அவனுக்கு வேலையா போச்சு. ஆமாடா மாமே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நம்ம வாட்டுல நம்ம ஜாலியா படிக்கிறோம், செய்யறோம், மார்க் எடுக்கிறோம். அப்புறம் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட வேலையெல்லாம் நம்ம பாக்குறோம், செய்யறோம். ஓகே, இதுல அவனுக்கு என்ன பொறாம அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, கண்டிப்பா ஒரு நாள் உரண்டை எழுப்பான். அப்ப நம்ம பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி ஜிமின்மே சொல்றாரு. சரிடா, இப்ப நம்ம கேண்டீன் வந்துட்டோம், கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம். என்ன அதனால என்ன? நான் மேம்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சரி ஜிமினா, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் வேற வருது, என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் தான் ஒரு பக்கம் புலம்புறாரு. டேய் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அதான் சொல்லி கொடுக்க நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்றாரு. நீ சொல்லி கொடுக்க போய் தான் நாங்களே படிச்சு அதாவது என்ன சொல்றது, இப்போ 5 செமஸ்டரோட நாங்க கிளியர் பண்ணது அது உன்னால மட்டும்தான் ஜிமினா, வேற யாராலையும் கிடையாது. இன்னும் ஒரு செமஸ்டர் 6வது செமஸ்டர் கிளியர் பண்ணியாச்சுன்னா
வேலை முடிஞ்சுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ஒருத்தனுங்களும். அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு 4த் செமஸ்டர்ல உள்ள ப்ராஜெக்ட் 6த் செமஸ்டர்ல கொண்டு வந்திருக்காங்களே, அத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஜெமினா. மேம்ட்ட சைன் கூட வாங்கியாச்சுன்னாங்க. எல்லாம் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு சைன் வாங்கிட்டேன் மேம்ட்ட. அடப்பாவிங்களா! இது எப்படா நடந்துச்சு? அது நீங்க ஒரு 2 நாள் வரலையா காலேஜ்க்கு? எங்க வெளியூர் போனேன்னு சொன்னேன்ல. ஆமாடா. அப்போ மேம் சும்மா எதர்ச்சியா உன்னைய கூப்பிட்டாங்க. நான் தான் போனேனா. அப்போ மேம் இந்த மாரி கேட்டாங்க. நாங்க முடிச்சுட்டோம் நாங்க 3 பேரும். ஜிமினுமே முடிச்சிருப்பான். ப்ராஜெக்ட் எங்ககிட்ட குடுக்கல. அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். சரி உங்க ப்ராஜெக்ட்ட கொண்டு வாங்க. நாங்க சைன் போட்டுறோம்ன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் கொடுத்து சைன் வாங்கிட்டோம். அடப்பாவிங்களா! உங்களலாம் வச்சுக்கிட்டு நான் எப்பயோ முடிச்சுட்டேன் தெரியுமா? தெரியும்டா. பட் மேம்ட்ட நாங்க என்ன சொல்றது? சொல்லு. நீ எங்ககிட்ட குடுத்துட்டு போயிருந்தா கூட நாங்க சைன் வாங்கி வச்சிருப்போம். இதெல்லாம் துரோகம்டா, துரோகம் ரெக்ஸு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டு இருக்கிறாரு. டேய் 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 ரொம்ப இது பண்ணாதடா டேய் மாப்ள அப்படின்னு சொல்லி அவரு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜிமின். ஏன்னா ஜிமின் ஒரு மாரி சண்டை போடுற மாரி வந்திருப்பாரு. அதனால ரெக்ஸ் வந்து அந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி விடு மாமே விடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது சரிடா நல்லா நீங்க மட்டும் நல்ல பிள்ளை ஆயிக்கோங்க. ஏய் இந்த பாருடா உன்னை வச்சுதான் நாங்க என்ன வச்சு நீ கிடையாது அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜோசப் சொல்றாரு. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. சரி பரவாயில்ல. நான் மேம்கிட்ட கேட்டு எப்படியும் மேம் லைப்ரரியில மோஸ்ட்லி இருப்பாங்க. நான் அங்க போய் இன்னைக்கு ஈவினிங் போய் சைன் வாங்கிக்கிறேன் காலேஜ் முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சரி சரிடா சரி போதும் நம்ம கிளாஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறானுங்க இப்போ கிளாஸ்க்கு தான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கான டேக்குள்ள காலேஜுமே உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்க ஹாஸ்டலுக்குள்ள நேரா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தலை தான் மாறிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ரூம்மேட் 3 பேரு கமலி, வினிதா, ஸ்வேதான்னு சொல்லிட்டு 3 பேரு இப்போ அங்கதான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. எங்க மேடம் சிவி சிங்காரிச்சு போறீங்க? ஆ அதுவா? அது எனக்கு ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்கடி. அசைன்மென்ட் மட்டும் நீ எழுதி வச்சிரு கமலி. சரி, சரி நான் எழுதி வச்சுர்றேன். எனக்கும் அசைன்மென்ட் எழுத வேண்டியது இருக்கு. அதோட நான் கையோட எழுதி வச்சுர்றேன். ம், ம். தேங்க்ஸ் டி. என் ஹேண்ட் ரைட்டிங் மாரியே எழுதி வையி. அதெல்லாம் பழக்கப்பட்ட ஒண்ணுதான். பிரச்சனை இல்ல நான் எழுதி வச்சுர்றேன். இப்போ கேட்ட கேள்விக்கு பதில். அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. லைப்ரரியில புக் ரெஃபரன்ஸ் நெறைய எடுக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர்லயும் நெறைய சர்ச் பண்ணணும். அதான் இங்க ஃபோன்னா இங்கேயே இருக்கிற மாரி எனக்கு அவ்வளோ நல்லா இல்ல. புக் ரெஃபரன்ஸ்னா அதையும் இதையும் சொல்லி கம்பேர் பண்ணி நான் சர்ச் பண்ணலாம்ல. அதான்டி நான் லைப்ரரி போறேன் காலேஜ் லைப்ரரிக்கு. சரி வயன் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கமலி வினிதாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ கடகடன்னு தலையதான் கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஸ்வேதா வந்துட்டு ஏய் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடி என்னாச்சு? அதான் அந்த சீனியர் ஒரு மாதிரி ரகடா இருப்பானே. ஆமா அவனுக்கு என்ன? அவன் இன்னைக்கு கிளாஸ் டைம்ல கேண்டீன்ல அவங்க கேங்கோட உட்காந்து அவன் வாட்ல காஃபி குடிச்சிட்டு சிரிச்சு நல்லா பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க வாட்டுக்கு. மேம்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல. ரொம்ப தான் பண்றானுங்க ஆனா இவனுங்கலாம் இருந்துட்டு. ஆனா இருந்தாலும் மார்க் அதாவது என்னோட க்ரஷ் தாண்டி. அழகா இருந்தாரு தெரியுமா அன்னைக்கு? நீங்க இப்போ அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீங்க ரப்பர் பேண்ட் தான் போட்டுட்டு இருக்கீங்க உங்க ஹேருக்கு. உங்க பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறீங்க. இப்போ கமலி தான் இருந்துட்டு சரிடி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுமே வழி அனுப்பி விடுறாங்க. ஏய் ஒயன் சொல்லு என்ன? அது சாப்பாடு? இல்ல நான் அதுக்குள்ள வந்துருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு 7:30, 8க்குள்ளயே நான் வந்துருவேன். நீங்க சாப்பாடு எனக்கு மட்டும் வாங்கி வச்சுருங்க. சரி. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுமே சொல்லிட்டு உள்ள போறா. நீங்க இப்போ உங்க காலேஜ் லைப்ரரிக்கு தான் போறீங்க. உங்க காலேஜ் லைப்ரரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ட்ரி அப்புறம் வந்து சில சேர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்காண்டி. அது எதுக்கு அப்படின்னா வந்து பக்கத்துல தான் ஃபீஸ் கட்டுற இடம் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். அதனால அங்க கூட்டமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து இங்க உட்கார்றதுக்காண்டி வந்து போட்டிருப்பாங்க. மேலதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல தான் வந்து புக் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் அந்த இதுல தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க செகண்ட் ஃப்ளோர் தான் போகணும். நோட்ல எல்லாம் சைன் போட்டுட்டு நீங்க வந்து மேலதான் போறீங்க. நீங்க சைன் போட்ட அடுத்த நிமிஷம் வந்து ஜிமின் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. இப்போ ஜிமின் தான் அந்த என்ட்ரி போட இடத்துல உள்ள மேம்கிட்ட தான் கேக்குறாரு. மேம் சொல்லுப்பா. திவ்யா மேம் இருக்காங்களா? இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல போனாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நோட்ல சைன் வச்சுட்டு போறாரு. ஆக்சுவலி அந்த மேம் வந்து ஆஃபீஸ்லயும் சில டைம் இருப்பாங்க. ஏன்னா பக்கத்துல தான் இருக்கு ஆஃபீஸ். அதனால அங்கேயும் போவாங்க. அவங்க அங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் நோட்ல சைன் வச்சுட்டு தான் போகணும். சைன் வச்சுட்டு தான் வெளியில வரணும். 2 நோட் தனித்தனியா அவங்க வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்றது வந்து வழக்கம் தான். இப்போ அவர் வர்றதுக்குள்ள நீங்க செகண்ட் ஃப்ளோருமே போயிருப்பீங்க. இப்போ அவர் தான் மெதுவா அவரோட ப்ராஜெக்ட் அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் கையில எடுத்து வந்துட்டு இப்போ அவங்க மேம தான் வந்து பார்க்க வராரு. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் ஜிமினா. என்னடா சொல்லு.
அதான் நீ கிளாஸ்க்கு வந்தேனே, நீங்க வந்தீங்க மேம். அதான் என் கூட சுத்துதுங்கல்ல 3 தருதலைங்க. டேய்! அப்படிலாம் சொல்லாதடா. ஆ அவனுங்கலாம் சைன் வாங்கிட்டானுங்களாம் ப்ராஜெக்ட். அதான் நான் இன்னும் 1 வீக் டைம் குடுத்துருக்கேனே. அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாது மேம். அவனுங்களுக்கு மட்டும் சைன் போட்டுட்டீங்கல்ல, எனக்கும் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வலுக்கட்டாயமா புடிச்சு சைன் வாங்கிட்டு இருக்காரு. மேம், என்ன மேம் படிச்சே பார்க்காம சைன் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் ஜீவிதா, நீ நல்லா படிக்கிற பையன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு. அது போக வேற எதுவும் எரர் இருந்துச்சு அப்படின்னா, நான் உன்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஃபுல்லா. அது போக ஒரு இடத்துல எரர் வந்து ஸ்பாட் பண்றாங்க. மேம், எப்படி மேம் இவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது சரி மேம். ஆனா இருந்தாலும் நீங்கலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. இப்ப என்ன வேற எங்க இருக்க வேண்டிய ஆள்றா? இல்ல இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒரு எரர்லாம் கண்டுபிடிக்கீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இந்த ஃபார்மேட்ல போட்டுட்டேன். கரெக்ட்டா? எனக்கு சாஃப்ட் காப்பியா ஒண்ணு அனுப்பிவிட்டு எடிட் பண்ணி சென்ட் பண்ணி விடு சரியா? அத நம்ம வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட்டா சப்மிட் பண்ணிட்டு, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ம். சரி மேம். அப்ப நானு வீட்டுக்கு போயிட்டு நானு சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணி விடுறேன். சரிடா, நான் இப்ப தான் வந்தேன். பட் எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க போல. ஸோ அதனால டைம் ஆயிடுச்சு. நானு கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்லாம் சைன் போட்டு குடுத்துட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. "வரியாடா?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஜிமின. என் செல்லக்குட்டி வந்தா அவள பார்க்கறதுக்காண்டி உங்க கூட நடந்து வந்து உங்கள ட்ராப் பண்ணிட்டு, அவள பார்த்துட்டு ஏதாச்சும் வாங்கி குடுத்துட்டு நான் வாரேன். இல்லனாலும் நான் உங்க கூட வரமாட்டேன். நீங்க சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணி என்ன சாவடிப்பீங்க. போங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. "டேய் என்னைய கலாய்க்கிறியாடா நீனு?" அப்படின்னு சொல்லி அவங்க சத்து சத்துன்னு அடிக்கிறாங்க ஜிமினாவ. "ஆமா மேம் பின்ன" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆக்சுவலி செல்லக்குட்டி அப்படின்னா யாருன்னா, அந்த மேமோடைய பொண்ணு தான். அவளுக்கு 7 வயசு தான் ஆகுது. அவ பேர் வந்து கீது. ஒரு சில டைம் சாட்டர்டே, அப்புறம் சில டைம் காலேஜ் வச்சாங்கன்னா, கூட்டிட்டு வருவாங்க மேமு. அப்போ ஜிமின், ரெக்ஸ், மார்க், ஜோசப் இவங்க கூட தான் அவ வந்து சுத்திக்கிட்டு இருப்பா. அண்ணா, 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 அண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாரியே சுத்திக்கிட்டு இருப்பா. அவனுங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க. கேண்டீன் கூட்டிட்டு போயிடுறது, ஏதாச்சும் வாங்கி தர வேண்டியது, இல்ல அவனுங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் வீட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த மாரி சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாரி குடுத்து செஞ்சு பழக்கி விட்டுட்டானுங்க. மத்த மத்த பசங்க கிட்ட, மத்த பொண்ணுங்க கிட்டயுமே போவா. ஆனா இவங்க கூட ரொம்ப ஜெல்லா இருப்பா கீது. மேம், பாப்பாக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். இந்தாங்க குடுத்துருங்க. என் செல்லக்குட்டிட்ட போய் ஜிமின் அண்ணா குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. குடுத்துறேன்டா, குடுத்துடுறேன். நீங்கலாம் அவள கெடுத்து வச்சிருக்கீங்க நல்லா. எங்ககிட்டயே வந்து சாக்லேட் கேட்டுருக்காங்க. நாங்க சாக்லேட்டே வாங்கி குடுக்க மாட்டோம். ஆனா இப்போலாம் ஆ நீங்க சாக்லேட் வாங்கி குடுக்கலாம். நான் வந்து அண்ணாங்க கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னதான் கதையோ எனக்கும் தெரியலப்பா. ஆக்சுவலி அந்த மேம்க்கு வந்து லேட்டா தான் குழந்தையுமே பொறந்திருக்கும். சரி மேம், ஓகே மேம். பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்மே சொல்றாரு. என்னடா நீ இங்க இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மேம், லைப்ரரியில சில நியூ ஸ்டாக் புக்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கு ரிலேட்டடா இருக்கான்னு சொல்லிட்டு தான் பாக்கிறதுக்காண்டி நான் வந்தேன். ஒரு வேலையா மட்டும் வரல. 2 வேலையா தான் வந்தேன் மேம் அப்படின்னு. அது சரிடா, அப்பக்கப்ப நீ படிக்கிற பையன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி மேம், பார்த்து போயிட்டு வாங்க. என் செல்ல கூட்டிட்டு குடுத்துருங்க மறக்காம நீங்களே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரு சும்மா கலாய்க்கிற மாதிரி சொல்றாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சிரிச்சுட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. இப்ப ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு. அங்க அவ்வளோ நியூ ஸ்டாக் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சரி ஓகே செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம்னு சொல்லிட்டு இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்காரு ஜிமின். இப்போ ஜிமின்மே அவருக்கு சில புக்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு தென்படும். அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அவரு பாத்துட்டு இருக்காரு. நீங்க அந்த லாஸ்ட்ல உட்காந்து படிச்சிட்டு இருந்தீங்கன்னா இவர் ஜிமின் வந்து இந்த லாஸ்ட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. 2 பேருமே 2 பேரு தான் நீங்க பாத்துக்கிட்டதே இல்ல. அது போக ஜிமின் வந்து வந்திருக்காருன்னு சொல்லி உங்களுக்குமே தெரியாது. நீங்க அந்த ரெஃபரன்ஸ் தேடுறதுல செய்யறதுலன்னு சொல்லிட்டு அதுல கான்சென்ட்ரேட்டா இது யார் வந்தா யார் செஞ்சான்னு சொல்லி பார்க்கவும் இல்ல. அது போக எல்லாரும் வந்துட்டு போறதான லைப்ரரிங்கிறது. அதனால நீங்க அப்படியே இருந்துகிட்டீங்க. இப்ப அவர் அந்த லாஸ்ட்ல படிச்சிட்டு இருக்காரு. இந்த லாஸ்ட்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. இப்போ சடனா கரண்ட் தான் கட் ஆயிருது. ரோட்டெல்லாம் ஆஃப் ஆகிருது. இருட்டாயிருது அந்த இடமே. உங்களுக்கு செம்மையா பயமா இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சத்தம் கேக்குது. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வேற கேட்டிருக்காது. உங்களுக்கு இப்பதான் மழை ரொம்ப வேகமா பெய்யுது. இடி இடிக்குது, மின்னல் மின்னுதுங்கலாம் இப்பதான் உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் உங்களுக்கு பயமா ஆகிருச்சு. சரின்னு சொல்லிட்டு உங்க ஃபோன்ல தான் நீங்க தேடுறீங்க. அதுலயுமே பெர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கி போயிருக்குது. ஐயோ கடவுளே! இப்போ நான் என்ன பண்றது? நான் எப்படி கீழே இறங்கி போறது? எவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. டார்ச் தான் எடுத்து அடிச்சுட்டு அங்க ஏதாச்சும் கேண்டில் எதுவும் இருக்குதா செய்யுதான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோனுமே அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஐயையோ! அச்சோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே! இப்போ அங்கிட்டு போறதா, எங்கிட்டு போறதான்னு சொல்லி 2க்குமே தெரியாம நடுவுல வந்து நின்னுகிட்டு இருக்கேனே! ஐயோ! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு தண்டர் தான் அப்படியே வருது. தண்டர் லைட்னிங்கும் சேர்ந்து வருது. வந்தா கரெக்டா உங்களுக்கு நேரா ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல்ல யாரோ நிக்கிற மாரியே உங்களுக்கு தெரியுது. ஆ! யார் அது? அங்க நின்னுட்டு இருக்கிறது? ஒருவேளை பேய் ஏதாச்சும் இருக்குமோ? இன்னைக்கேன்னு பார்த்து இந்த லைப்ரரியில வந்து சிக்கிக்கிட்டேனே!
ஐயோ! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேரா அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வருது, அப்படியே போயிருது அந்த தண்டர். அதிலயே நீங்க பார்த்துட்டு வந்துட்டு, அந்த பெர்சன் மேல தான் நீங்க கை வைக்கிறீங்க. ஆனா அந்த பெர்சன் பயப்படவே இல்ல. அவரு திரும்பி பார்க்காரு கேஷுவலா. அது வேற யாரும் இல்ல, ஜிமின் தான். "அ சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. "ம். ஆமா. நானு லைப்ரரியில வரும்போதே நான் பார்த்துட்டேன். இந்த ஃப்ளோருக்கு வரும்போதே. அதனால நீ தான் இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும்." ம். என்னோட ஃபோன்ல சார்ஜ் இல்ல. மெழுகுதிரியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ சடனா கட் ஆயிருச்சு டார்ச்சு. அதான் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தேன். நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள பார்க்கவே இல்ல. யாரோ அந்த ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்கு வந்தேன். ம். என்னோட ஃபோன்லயும் சார்ஜ் இல்ல. அது போக சார்ஜ் இருந்தாலுமே என் ஃபோன் சில டைம் ரிப்பேர் ஆகி அதுவாவே ஆஃப் ஆயிக்கும். எனக்கு தெரிஞ்சு 70 இருந்துச்சு பாயிண்ட்டு. இப்போ ஆஃப் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பிரச்சனை என்னோட ஃபோன்ல. அப்புறமா ஆனாச்சுன்னா யாருக்காச்சும் கால் பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயில் மே சொல்றாரு. ஓகே. சரி. கேண்டில் தேடுவோமா? இல்ல. அதான் சொன்னேனே டார்ச் இல்ல அப்படின்னு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் தான் அவரோட ஃபோனை இன்னும் கொஞ்சம் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுவுமே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஆனும் ஆகுது. ஆனோடனே ஃபஸ்ட்டு கேண்டில் தான் தேடுறாரு. தேடி ஃபைனலாக எடுத்துடுறாரு. கேண்டிலும் மேட்ச் பாக்ஸும் எடுத்துட்டு பொருத்தி வச்சுட்டு அதுக்கு நடுவில் தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். இப்போ ஜிமின் தான் கால் பண்ண ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு, அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சிக்னல் ரீச்சே ஆக மாட்டேங்குது. சிக்னல் கட் ஆயிடுச்சு போல. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜன்னல்கிட்ட இருந்து தான் எந்திரிச்சு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க வெளியில் 2 பேருமே பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு தண்டரும் லைட்னிங்கும் வருது. இப்போ கீழே தான் பார்த்தா உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர்ற மாதிரி தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கெஸ் பண்ணுறாரு. எவ்வளோ தண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக கரண்ட்லேருந்து சிக்னல் வர எல்லாமே கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக. அது போக இப்போயும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ தண்ணி கண்டிப்பாக நம்ம ஃப்ளோர் வர கூட வாய்ப்பு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறது. சீனியர் என்ன சொல்கிறீங்க? அதுதான் உண்மை. அம்மா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த கிளாஸு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாரு சிவன். உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓ, செகண்ட் இயரா? உன் பேர்? என்னோட பேர் ஒயன். ஒயன் எங்கேயோ கேள்விப்பட மாதிரி இருக்குது. நீ எந்த கேங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாரு. நான் நிலா, நிலா, ஜானு, நான் 4 பேர். ஓ, அவங்களா? அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி அரை டிக்கெட்டா, கால் டிக்கெட்டா இருக்கும். நீ மட்டும் நெடுமாற மாதிரி இருக்கே. நல்ல டிக்கெட்டா? சரி 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 சரி, ஓகே ஓகே. உங்கள் கேங்லேயே நீ தானே கொஞ்சம் ஹைட்டு? ம். ஆமாம். ஆமாம் சீனியர். சரி சீனியர், இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குமா? அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொன்னேன் உன்ட்ட? எந்த சீனியர் மிரட்டலாம் செய்கிறீங்க? பின்ன தெளிவாக தானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட தண்ணி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தப்பிக்கணும் அப்படின்னா எப்படி எப்படி தப்பிக்கிறது? வேணா தேர்ட் ஃப்ளோர் வேணா போகலாம், அவ்வளோதான். என்ன சீனியர், மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்கா? அதான் யோசனையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். தண்ணி வத்துற வரைக்குமா? எனக்கு ஹாஸ்டல் தான். இங்கேருந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலே நான் போயிடுவேன். சரி, அப்புறம் மழை நின்னா தான் நம்ம எது வந்தாலும் சொல்ல முடியும். இல்லைனா மேபி இங்கே நம்ம ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறது அந்த சூழ்நிலை கூட வரலாம். எது, ஒரு வாரம்? எப்படி? அதுவும் ஃபுட்டு வாட்டர் இல்லாமல்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து பார்த்துக்கலாம், சரியா? ம். சரி சீனியர். கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. எதுக்கு? என் கூட இருக்கிறதுனாலயா? ம் ம் அதனாலலாம் இல்லை. சும்மா சொல்லு. என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது. ம். ஆமாம். ம். என்னை பற்றி இப்போ என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மேடம் நீங்கள்? அது நீங்கள் ரொம்ப ரகடான பையன், அப்புறம் சண்டை போடுவீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு மார்க், ரெக்ஸ், ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். எங்கள் ஹாஸ்டலில் இப்போ பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் உங்களை பற்றி டெய்லி போய் பேசுவாங்க. எங்கள் ரூம்மேட்டும் சரி, மற்ற பிள்ளைங்களும் சரி போய் பேசுவாங்க. ஓ, அவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன் நான். அது சரி. அப்புறம் வேற என்ன? ஆமாம், இன்னொரு டவுட்டு. நீ எதுக்கு இங்கே வந்து மாட்டிக்கிட்ட? அது எங்கள் ப்ராஜெக்ட் விஷயமா இங்கே வந்தேன். லைப்ரரியில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குதா, என்னோடய ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நிறையா இங்கே புக்ஸ் ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அதான் ரெஃபரன்ஸ்க்காண்டி இங்கே வந்து பார்த்து எல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர்லேயும் சில இதை பார்த்துட்டு இருந்தேன். அதான் கரண்ட்டு போயிடுச்சு சீனியர். ஓ, சரி சரி. என்ன ப்ராஜெக்ட், என்ன டாப்பிக்கு? அதான் உங்களுக்கு இப்போ 6th செம்மில் இருக்குல்ல. ஆமாம், 4th செம்க்கு மாற்றிருக்காங்க உங்களுக்கு. அதுதான். ஓ, சரி சரி. டாபிக் என்ன?
அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் உங்கள் டாபிக் சொல்கிறீங்க. இதுதானா? என்ன சீனியர் இதுதானான்னு கேட்குங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியான டாபிக் இருக்குது. எனக்கு மட்டும் மேம் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. யார் உங்களுக்கு இன்சார்ஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு? பிரியா மேம். பிரியா மேமா? திவ்யா மேம் தானே இன்சார்ஜ். இது உங்கள் கிளாஸ்க்கு. எங்கள் கிளாஸ்க்கு பிரியா மேம் தான் இன்சார்ஜ். அப்படியா? சரி, ஓகே. உங்க 2 பேருமே அமைதியாகி அப்படியே தான் உட்காந்துட்டு அந்த மழையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. தண்டர் ஸ்டார்ம் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகுது. உங்களுக்கு பயமா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுவும் தெரியாத பையன் வேற. அதனால சரின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அந்த பயத்தை வெளில காட்டாம. ஜிம்மும் அவரோட பக்கத்தில் உட்காந்துட்டாரு. நீங்கள் அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ஜிம்மினோட ஃபோன்லேருந்து டைம் தான் பார்க்குறீங்க. பார்த்தா 9:13 போட்டிருக்குது. உங்களுக்கு பயங்கரமாக வயிறு பசிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜிமின் கிட்ட கேட்கவும் முடியல. அப்போ உங்கள் வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. ஜிமின் தான் அதை கேட்டு, என்ன பசிக்குதா உனக்கு? ம். ஆமா சீனியர். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கல? அதெல்லாம் நான் எடுத்துக்கல. எனக்கு அப்போலேருந்து பசிக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் நைட் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நாளைக்கு வேணால் நான் ஏதாச்சும் பார்க்குறேன். சரியா? ம். சரி சீனியர். பக்கத்தில் கேண்டீன் இருக்குல்ல? ஆமாம் சீனியர். அங்கே உள்ள ஸ்டாக்லாம் பக்கத்து பில்டிங்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. மேபி அங்கே எதுவும் இருந்துச்சுன்னா நான் வேணால் உனக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு. இல்லை சீனியர், இங்கேருந்து அந்த பக்கம் எப்படி போக முடியும்? அதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு நாள் நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கீங்க. தூங்கி விழுந்துட்டுருக்கீங்க. நீங்கள் படுத்துக்க விட தானே நல்லா, எதுக்கு தூங்கி விழுந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்க. அந்த ஃப்ளோரில் கொஞ்சம் கொசுக்கடி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் ஷால் மூடி நீங்கள் படுத்துக்கிறீங்க சேஃபாக. ஜிம்மின் தான் உட்காந்துட்ருக்குறாரு. ஃபோனே நோண்ட முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்குறாரு. மழை ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்டே மார்னிங் ஆகுது. நீங்க எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சுட்டு டைம் கொஞ்சம் கண்ண சுருக்கி சுருக்கி தான் பார்க்குறீங்க. 9:30 மாரி தெரியுது உங்களுக்கு. நீங்க எந்திரிச்சுட்டு சுத்தி முத்தி தேடுறீங்க. சின்ன காணோம். என்ன சீனியர காணோம். போயிட்டானா என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சடச்சடன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கீழே தான் இறங்கறதுக்கு வரீங்க. கரெக்டா ஆஃபீஸ் ஃப்ளோர் ஃபுல்லாமே தண்ணியா தான் இருந்திருக்கும். சடன்னு சொல்லிட்டு நீங்க துப்புன்னு அதிலே விழுந்து ரிட்டன் நீங்க அந்த படியில இருந்து அப்படியே ஏறி வாரீங்க. ஐயோ! இங்க வேற தண்ணி வந்துட்டா! இதுக்கு மிச்சத்துல நீங்க எப்படி போயிருப்பாங்க கீழ? எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிட்டர்ன் இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு அப்படியே தண்ணியோட நின்னுட்டுருக்கீங்க. அந்த பக்கத்துல இருந்து ஜிமின் தான் வராரு. அவர் ஆக்சுவலி சொல்லியிருப்பாரு நேத்து இந்த மாரி கிச்சன் அந்த பக்கம் இருக்குது. கிச்சன் அந்த திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார்ல. அங்க தான் சரி உங்களுக்கு நேத்து பசிக்குன்னு சொன்னீங்க. அவருக்குமே கஷ்டம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டது போக அவருக்கும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதான் எடுக்க போயிருப்பாரு ஜிமின். நீங்க இப்படி நனைஞ்சிட்டு வந்து நிக்கிறத பார்த்து எங்க போனா? எதுக்கு இப்போ ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு? என்னாச்சு? இல்ல சீனியர். நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு சொல்லிட்டு நான் தண்ணி எதுவும் குறைஞ்சிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோமா, அதான் நனைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே தண்ணி வந்துருச்சு சீனியர். உன்னை யார் இப்போ கீழே போக சொன்னா? நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு எனக்கு இது இன்டென்ஷன். நான் பசங்க இருந்தாலே எல்லாத்தையும் பாதுகாப்பாக விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அதுவும் நீ பொண்ணு. இப்போ நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா எனக்கு கவலை இல்லை. நான் வாட்டில் அப்படியே கீழே போயிடுவேன். பிரச்சனை கிடையாது எனக்கு. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லை சீனியர், அதுக்கு இல்லை. இப்போ எதுக்கு சீனியர் கோவப்படுறீங்க? இப்போ என்ன இப்படி ட்ரெஸ்ஸை நினச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரெஸ்க்கு எங்கே போகிறது சொல்லு. சீனியர் இல்லை பிரச்சனை இல்லை, நான் இதிலே இருந்துக்கிறேன். சளி பிடிக்கும். ஆ, என்ன நினச்சிட்டு இருக்கு? இப்போ நைட்டு மழை வந்துச்சுன்னா அந்த குழுவோட ஜுரம் வரும். யார் இங்கே வந்து க்யூர் பண்ணுறது சொல்லு. சொல்லுடி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. அது அது சீனியர். சரி, சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கோ பண்ணி இட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி இதை தான் சாப்பிடணும். அப்புறம் நீங்கள் கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்னும் வரைக்கும் அந்த ஈர துணியோட தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் போயிட்டு அவங்களோட பேக்கில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க என்னது இந்த எடுக்கான் அந்த சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பக்கத்தில் வந்துட்டு இதா இது என்னோட ஷர்ட் தான். நான் ஒரு வேறு ஈவெண்ட் போகிறதுக்காண்டி வச்சுருந்தேன். இதில் ஷர்ட்டு பேண்ட் ரெண்டுமே இருக்குது, போய் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை சீனியர் வேண்டாம், உங்கள் இது ரொம்ப எனக்கு லூஸாக இருக்கும். வேணாம் சீனியர். ஆபத்துக்கு பாவம் இல்லை, போய் போடு போ. நான் ஒன்றும் நினச்சிக்கல, நீ போட்டுக்கோ, போட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அங்கே உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் வந்து 3rd ஃப்ளோர் தான் இருக்கும். அங்கே தான் நீங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேயே உங்கள் திங்ஸ் எல்லாம் காய போட்டு வாரீங்க. ஏன்னா ஜிம்மின் கண் முன்னாடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காய போட்டுட்டு நீங்கள் வாரீங்க. சரி, ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னல, அதை எடுத்துட்டு வா, நம்ம மொட்டை மாடிக்கு போவோம். வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம், இங்கே உட்காந்து கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது, கொசு வேற கடிக்குது.
மேலே போவோம். இப்போ மழை பெய்யல, கொஞ்சம் சூரியன்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவரோட பேக்கையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. கொண்டா என் பேகை. இல்லை சீனியர் பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க ப்ராஜெக்ட் தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ரெஃபரன்ஸ் அவர்கிட்ட இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச ப்ராஜெக்ட் அவரு ஒரு 2 ஹவர்ஸ்லயே எல்லாத்தையுமே பக்காவா பேஸ்மெண்ட் போட்டு உங்களுக்கு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு. ஜிம்மின் சீனியர் நான் ஒன்று கேட்கலாமா? கேளு என்ன? அது நீங்க ரொம்ப படிப்பாளையா என்ன? ஆமா ஏன் என்னாச்சு? இல்ல இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? அதான் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். பரவாயில்ல இருக்கட்டும். இதை சாஃப்ட் காப்பியாக ஏற்றிக்கோ. அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து உனக்கு ஹிண்ட்ஸ் ரைட்டிங் மாதிரி தான் இந்த ஒரு இதை எழுதி கொடுத்துருக்கேன். இதை நீ வந்து டெவலப் பண்ணிக்க ஓகேவா? சரி சீனியர். நீங்கள் முக்கால்வாசி எதுவும் முடிச்சு கொடுத்துட்டீங்க. முக்கால்வாசி தான் நான் பார்த்துக்கிறேன்னு இல்லை பார்த்துக்கணும் ஓகேவா? சும்மா சால்ட்டாக இருக்கக்கூடாது. சரி சீனியர். சீனியர் என்ன? பசிக்குது. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் போய் சமைக்க போறாரு. இப்போ நீங்களுமே அவரு கூட போயிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணி கொடுக்குறீங்க. அங்க இருக்கிறத வச்சு ஏதாவது குழம்பு செஞ்சு முட்டை பொரிச்சு இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜிம்மியும் சும்மா இல்லைங்க. ஆமா எந்த ஊரு அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. நீங்க உங்க ஊரை சொல்றீங்க. நீங்க சீனியர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது அவரோட ஊரை சொல்றாரு. சரி எதுவும் தப்பா எடுத்துக்காத, எனக்கு போர் அடிக்குது. இங்க உன்னை விட்டா எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? நானும் அப்படி சொல்கிறேன், நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல சீனியர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் அம்மா அப்புறம் தங்கச்சி அவ்வளோதான். அப்பா சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நான் 10th படிக்கும்போது தான் இறந்தாங்க. இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் இங்கே காலேஜ் வந்து சேர்ந்ததே நிறைய எதிர்ப்பு வந்து தான் நான் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் போட்டாங்க அம்மா. இதுக்கப்புறம் ஜாப்க்கு தான் போகணும். படித்து முடிச்சுட்டு இன்னும் 1 வருஷம் இருக்குது. படித்து முடிச்சுட்டு ஜாப்க்கு தான் போகணும். தங்கச்சி வேறு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ தான் தங்கச்சியும் 10th படிக்கிறான். ஸோ அதனால் அவளையும் பார்க்கணும். இப்போ நான் ஜாப்க்கு போயிட்டேன்னா அம்மாவை வீட்டில் உட்கார வச்சிருவேன். அம்மா தான் இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதான் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அவன் தலையில் கடவுளேன்னு எழுதியிருக்காரு, அதான் நடக்கும். இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவும் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் சேட்லேயும் ஒரு மாதிரி சிரிப்பாங்களா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஜிமின் கிட்ட. என்னோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா என்னோட அப்பா பார்க் கம்பெனியில் இருக்கார். அப்புறம் எனக்கு அண்ணா இருக்குது. அவன் பேர் ஜேகோ. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கா. அவனுமே அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். வேறு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்குன்னு இருக்குது என் பசங்க மட்டும்தான். ரெக்ஸு, மார்க்கு, ஜோசப்பு, அருடா சொர்பண்டா வாழ்க்கை அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வர லவ்லாம் பண்ணதில்லை, இனியும் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். எனக்கு தெரியல. அவ்வளோதான். லவ்க்கு அகெயின்ஸ்ட்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. எதுனாலும் ஓகேன்றுவாங்க. எனக்கு விருப்பமா ஓகே, என்னோட இஷ்டம் தான் அது மாதிரி. ஓ ஓகே சீனியர். அப்புறம் சீனியர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். கேளு. அது எதுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லார் கூடயும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க? ஓ அதுவா? அது வந்து அந்த இடத்துல அநியாயம் நடந்துச்சுன்னா நான் தட்டி கேட்பேன், சண்டை போடுவேன், என்னன்னாலும் பண்ணுவேன். இல்லை அன்னைக்கு உங்கள் கிளாஸ் பையன் சந்துரு அவனை போக சொல்ல ஒரு மல்ல மாதிரி சும்மா என்னத்தையா கிண்டல் பண்ணிட்டு அவன்கிட்டயே வம்பெடுத்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அவன் சுத்தமாக பிடிக்காது. எங்ககிட்டயும் அப்படி தான் பண்ணுவான். மூக்கு உடச்சிட்டு வந்துடுவோம் நான் வாட்டுக்கு. அவ்வளோதான். அதனால எக்கச்சக்க பிரச்சனை வந்திருக்குது. இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவன் எங்களை மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் தப்புனா என்ன சொல்கிறது, அந்த நியாயத்தை நாங்கள் கேட்கறது தான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அந்த நியாயத்தை கேட்கும்போது அவனோடும் கை நீச்சிடுவானுங்க. எங்களுக்கு சுருக்கும் வந்துடும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால அப்படி சண்டை போட்டுறது. படிப்பு விஷயத்தில் எல்லாமே ஒழுக்கமாக தான் இருக்கோம் நாங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதனால தான் மோஸ்ட்லி நீ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட படிக்கிறது அந்த மாதிரிலாம் நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நான் சண்டை போட்டது, என்னையா திட்டினது அசிங்கமா, அதை மட்டும் தானே நீ பார்த்துருக்க. இதை மட்டும் தானே உங்கள் காலேஜ் உங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆமாம், நீங்களும் ரொம்ப ரகடு ஒரு மாதிரி கோவப்படுவீங்க அப்படின்னு நினச்சேன். உங்களே கண்டாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் நினச்சேன். அப்படிலாம் இல்லை. எனக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணும் பின்னாடி வந்ததில்லை. சீனியர் சும்மா போய் சொல்லாதீங்க. எங்கள் கிளாஸ்லேயே ஒரு 5 பொண்ணுங்க உங்கள் பின்னாடி சுற்ற தான் செய்வாங்க. அப்படியா? சுற்றுனா எனக்கு அப்படி எதுவும் கண்ணுக்கு தர்ற மாதிரி தெரியலையேம்மா. சுற்றுனா தைரியமாக அவர் சொல்கிறதா இருக்கணும். இல்லைன்னா தைரியமாக கண்ணுக்கு முன்னாடியே சுற்றுறதா இருக்கணும். அவ்வளோதான். கண்ணுக்கு பின்னாடியே மறைஞ்சு சுற்றினா என்ன பண்ணுறது? அதனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகுது. சரி சீனியர்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தான் ஒரு கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க காலேஜ் நடக்கிறது, அப்புறம் அவருக்கு நடந்தது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படிதான் உங்களுக்கும் ஜிம்முக்கும் 3 டேஸ் வந்து போயிருக்கோம்டா. இன்னைக்கு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருச்சு. 3 நாள் மழை பெஞ்சிருக்காது. அது போக வந்து ரெஸ்கியூ டீம்மே வந்து தண்ணியை வேறு இடத்துலயாவது ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் அது வந்து முடிஞ்சிருக்காது. இன்னைக்கு சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இதுவரை கொஞ்சம் ஃப்ளோர் குளிர்ந்ததுனாலும் நீங்கள் வந்து டேபிளில் படுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அங்கேயுமே குளிர ஆரம்பிச்சிட்டு மழை பெய்யறதுனால ஃப்ளோரும் அதுக்கு மேலே குளிர்ந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் ஜிம்மிக்குமே ரொம்ப குளிரடிக்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. படுத்துட்டு இருக்கும்போதே தூங்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோ குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது போக உங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு நைட்டு அப்புறம் நாளைக்கு காலைக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நைட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, காலைக்கு ஓகே. அதுக்கு அடுத்த வேலைக்கு வந்து இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க 2 பேரும். இப்போ ஒரு பெரிய இடி மின்னலோட சேர்த்து அடிக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாகிறது. நீங்களும் ஜிமினும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் படுத்திருப்பீங்க. உங்களுக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் தள்ளி வந்து கேண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பயந்து போய் அப்படியே உருண்டு ஜிமின் கிட்ட போய் ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஹக் பண்ணி படுத்தாலும் மறுபடியும் மின்னல் இடி வரும்போது அழுகுறீங்க. எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இப்போ ஜிமின் தான் லைட்டாக எழுந்திரிச்சிட்டு என்ன ஏதோ அழுகுற சத்தம் கேட்குது, அது போக ஏதோ ஹெவியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. நீங்கள் அவரை வந்து பேக் ஹக் பண்ணியிருப்பீங்க ஜிமினை. ஏ என்னாச்சு என்னாச்சு? எனக்கு இடி மின்னல்லாம் பயம், ரொம்ப சவுண்டு கேட்குது, என்னால் அதை தாங்கிக்க முடியல, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இங்கே ஜிம்மிக்கா செம்ம ஷாக்கா, ஐயோ இவ அழுகுறாளே என்ன பண்ணுறது, நம்ம எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிருக்காரு. சரி ஓகே அழுகுற அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை திரும்பி, அதாவது நீங்கள் பேக் ஹக் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து திருப்பி அவர் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஒன்றும் இல்லை காம் டவுன் ஓகே. இப்படிதான் ஜிமின் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணியிருக்காரு. அது போக 2 பேர்த்துக்கும் குளிர் வேறு அடிச்சிருக்கோம். ஸோ இதில் பேலன்ஸாக ஆயிடுது உங்கள் 2 பேர்த்துக்கும். அப்படியே நீங்கள் 2 பேரும் தூங்கியும் போயிடுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் மழையும் நின்றுச்சு. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முழிப்பு வருது. அது போக யாரோ கீழேருந்து கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்குது. அதை வச்சு தான் நீங்கள் எழுந்திக்கிறீங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, ரெஸ்கியூ டீம் தான். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இது பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட இப்படி படுத்துறத பார்த்துட்டு சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுப்புறீங்க. என்ன சீனியர், அது நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுப்பிடுறீங்க அவனையும். இப்போ அப்படியே ஹாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவனுமே எந்திக்கிறான். எந்திரிச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு நீங்களுமே அதே மாதிரி மூஞ்செல்லாம் கழுவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. அவங்களே இப்போ செகண்ட் ஃப்ளோர் வராங்க. இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது ஜிமின் தான் ஆமா நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஏன் இத்தனை நாள் நீங்க கால் பண்ணல, இங்கே இருந்துக்கிட்டீங்க? ரீச் பண்ண ட்ரை பண்ணோம், பட் சிக்னல் அவ்வளோ கிடைக்கல. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து தான் ஆக்டிவேட்டா இருக்குது. ஸோ என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே வாட்டர் தான், என்ன பண்றதுன்னு தெரில. ஸோ இங்கே அப்படியே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றாரு. சரி ஓகே சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போறாங்க. ஒயன் சொல்லுங்க சீனியர், எல்லா திங்ஸும் எடுத்துட்டேன்ல? எடுத்துட்டேன் சீனியர், எல்லாமே உங்க பேக்ல தான் வச்சிருக்கிறேன் சீனியர். சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தான் ரெஸ்கியூ டீம்லேருந்து கூட்டிட்டு போறாங்க அவங்கள கீழே. ஸோ கீழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தனால அது ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. லைட்டாக அவங்களுக்கு ஸ்லிப் ஆகுது. பார்த்து பார்த்து பொறுமையாவா. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப் ஆகும்போது ஜிம்மியுமே பிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் இப்படி சொல்றேன். இப்போ நீங்களுமே கீழே போயிடுறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல முட்டிக்கு கீழே அளவுக்கு தான் வந்து தண்ணி இருக்குது, அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. ஸோ நைட்டோட நைட் அந்த மலையிலே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வேற பக்கமா அந்த வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதனால வந்து இப்போ கம்மியா தான் இருக்குது. ஆமா நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டீம்ல உள்ளவங்க தான் கேக்குறாங்க. இல்ல இன்னைக்கு காலையில சாப்பிடல, நேற்று நைட்டு அதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டோம். எப்படி சாப்பிட்டீங்க? பக்கத்துல ஸ்டோர் ரூம் இருக்குது கேண்டீன்குள்ளது, அதனால அந்த பில்டிங்க்கு போய் சாப்பிட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால அப்படிதான் நாங்க சர்வே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமின்மே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. சரி சரி சீனியர், நான் ஹாஸ்டல் போயிட்டு அப்படியே எங்க ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு தான் போக போறீங்க. அப்போ அந்த ரெஸ்கியூ டீம்ல இருந்து உள்ளவங்க, இந்த பாருமா நீங்க நினைச்சாலும் ஊருக்கு போக முடியாது, ஏன்னா எல்லா பக்கமுமே ரோடு அது இதுன்னு சொல்லி உடஞ்சிருச்சு.
ஸோ பஸ் எல்லாம் வந்து அங்கிட்டு இருந்து வர்றதும் கஷ்டம், இங்கிட்டு இருந்து போறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உனக்கு இங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க வீடு இருந்துச்சுன்னா அங்க ஸ்டே பண்ணிக்கோ ஒரு 3 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். இதுக்கப்புறம் மழை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வீடு இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி ஓகே சார், நான் ஹாஸ்டல்ல உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் இங்க இருக்கு, அங்க நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களுமே சொல்லியிருப்பீங்க. நீங்க, ஷிமின், அப்புறம் வந்து ரெஸ்க்யூ டீம்லேருந்து ஒருத்தவங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான் வந்திருக்கீங்க. உங்க ரூம் எல்லாம் செக் பண்றீங்க. அங்க உங்க திங்ஸ் எதுவுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு நீங்க செகண்ட் ஃப்ளோர் போய் பாக்குறீங்க. அங்க உங்க திங்ஸ் எல்லாரோட திங்ஸுமே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட திங்ஸை மட்டும் இப்போதைக்கு எடுத்துட்டு நீங்க இருக்கீங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஹாஸ்டல் வந்துதான் ஆகணும். ஒரு வருஷம் வேற இருக்குது இல்லையா? ஸோ அதனால அதை கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு ரீசனுக்காண்டி நீங்க வந்து வந்துடுறீங்க. அதை மட்டும் எடுத்துட்டு இப்போ நீங்க ஜிமினை தான் கூப்பிடுறீங்க. சீனியர். என்ன? உங்க மொபைல் கிடைக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தந்துடுறா. அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுக்குறாரு. ஏன்னா இப்போதைக்கு மார்னிங்ல இருந்து டவர் கிடைக்குது. ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். அதனால ஒரு வாட்டிக்கா ஃபோன் பண்ணி பாக்குறீங்க. 2 பேரோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப். நிலா, ஜானோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபா இருக்குது. இப்போ மிலாக்கு தான் நீங்க அடிக்கிறீங்க. ஹலோ, யாரு? ஆ மிலா, நான் ஒயன் பேசுறேன்டி. ஏய் ஒயன், நீ சேஃபா இருக்கியா? ஊருக்கு போயிட்டியா? இப்ப எங்க இருக்க? இது யாரோட நம்பர்ன்னு சொல்லிட்டு அவ விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஏய் மிலா, நீ இங்க ஊர்ல இருக்கியா இல்ல வெளியூர்ல இருக்கியாடி? நான் ஹாஸ்டல்ல தாண்டி இருக்கேன். ஏய் ஹாஸ்டல்ல விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆ இல்ல அது வேற ஒரு பிரச்சனை. நானு சொல்றேன் நேர்ல வந்து. நீ ஊர்ல இருக்கியா? இல்ல எங்க இருக்க? எனக்கு இப்போதைக்கு ரோடு எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு போல. அதனால அங்கிட்டும் முடியாது. அங்கிட்டுள்ள இங்கிட்டும் வர முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஆமா ஒயன். ஆனா நானும் இப்ப ஊர்ல இல்லடி. அங்க மழை பெய்ய ஸ்டார்ட் ஆன உடனே நாங்க வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். எங்க சித்தி வீட்ல இருக்கோம்டி. அப்படியா? சரி நிலா. ஆ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாரி நீங்க டிசப்பாயிண்ட் ஆகி சொல்றீங்க. சரி ஒயன் சேஃபா இரு. நேர்ல வந்து நான் பேசுறேன். அப்படின்ன மாரி நீங்க பேசிட்டு கட் பண்ணிடுறீங்க. என்னாச்சு? இல்ல, அவங்க ஊர்ல இல்ல போல 3 பேரும். அதான் என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் இங்க வர்றாங்க. அவங்களும் போயிருப்பாங்க. அவங்க மொபைலுக்கும் கால் பண்ணி பார்த்தேன். ரீச் ஆகல. இங்க யாரும் எனக்கு சொந்தக்காரங்கன்னு கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி தயங்கிட்டே சொல்றீங்க. சரி ஓகே. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க உன்னோட டெசிஷன் தான். நான் அதுக்கு மேல எதுவும் சொல்லல. ம். சொல்லுங்க சீனியர். எங்க வீட்ல வேணா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து தங்கிக்கிறியா? இல்ல சீனியர், அது உங்க வீட்ல எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொல்லிக்கிறேன். இல்ல சீனியர், பிற நாளைக்கு என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வாரியா எப்படி? ம். சரி சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ அப்படியே கீழ இறங்கி வந்து ரெஸ்க்யூ டீம்ட்ட எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, ஜிமின்மே சொல்லியிருப்பான், எங்க வீட்டுக்கு நான் கூட்டு போறேன் அந்த மாரி சொல்லிட்டு. இப்போ ஜிம்மி வீட்டுக்கு தான் நீங்க போய் ரீச் ஆகுறீங்க. உள்ள பார்த்தா பெரிய பங்களா மாரி, பேலஸ் மாரி அப்படி அவ்ளோ அழகா பெருசா இருக்குது. நீங்க அந்த ஸ்ட்ரீட்ட சுத்தி முத்தி பார்க்குறீங்க. அங்க உள்ள வீடு அதே மாரி தான் இருக்குது. அங்க மழை பெய்ஞ்சதுக்கான தடயம் இருக்கே தவிர்த்து, தண்ணி தேங்குறதுக்கான தடயம் இல்லவே இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் தான் அந்த கேட்ட ஓப்பன் பண்ணி உள்ள தான் போறாரு. நீங்களுமே அவரு பின்னாடியே போறீங்க. அங்க வாட்ச்மேனும் இருந்திருப்பாங்க. அவங்க கேட்ட தொறந்து ஜிம்மின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க அப்படியே இருந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரு தான் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு டோர் பெல் தான் ரிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் வந்து ஓப்பன் பண்றாங்க. "டேய் எரும மாடே, எங்கடா போன நீனு? அன்னைக்கு லைப்ரரிக்கு போறேன், நான் இருக்கேன், வந்துருவேன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் காலே பண்ணல. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீனு? அம்மா சிக்னல் கிடைக்கலம்மா, உனக்கு தெரியாதா? ஆ என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? எரும மாடே, எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஷோ கடவுளே, எனக்கு பிபியே ஏறி போயிடுச்சு. உங்க அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் நானு. ஏன்டா இப்படி பண்ற? மா வேற ஒரு பிரச்சனைமா, நான் சொல்றேன் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க பார்க்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களையும் உள்ள கூட்டு போறாரு. யாரா அந்த பொண்ணு? அது அது அம்மா அப்படின்னு சொல்றீங்க. சொல்ல வரதுக்குள்ள ஜிம்மி இருந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா சோஃபால தான் உட்கார போறாரு. வா, எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்க? ம். சரி சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரு பின்னாடியே போயிட்டு சோஃபால தான் உட்காந்துக்கிறீங்க. கம்ஃபர்டபுளா உட்காரல. ஒரு மாதிரி என்ன சொல்றது, அன்கம்ஃபர்டபுளா ஃபீலா இருக்குது உங்களுக்கு. நல்லா உட்காந்துக்கோ. இங்க உள்ளவங்க எதுவும் உன்னைய பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா தான் கேக்குறாங்க. அவரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓ, இதான் தொரை வந்து போன் எடுக்காம இருந்தீங்களோ? மா இந்த பாரு, அவ முன்னாடியே என்ன பத்தி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காத சொல்லிட்டு, அந்த பொண்ணு என்ன தப்பா நினைக்க போகுது, சும்மா இருமா. என் பையன் எப்படின்னு எனக்கு தெரியும்.
சரி எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். பிரச்சனை இல்ல. சரி, உனக்கு இங்க ஒரு வாரம் தங்கறதுக்கு இஷ்டம் தானே? உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலல்ல? அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா வந்து அவங்கட்ட கேட்குறாங்க. அ அப்படி இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகேவா? 1 வீக் இது உன் வீடு மாரி நெனச்சுக்கோ. இங்க இரு. சரியா? எது வேணாலும் கேளு. அ எப்படியும் உங்க காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகிரும். அதனால உனக்கு வேற எதுவும் படிக்க வேண்டியது இருந்தாலும் நீங்க உட்காந்து படிக்கலாம். சரியா? ம். சரிங்கம்மா. அப்படின்னு சொல்றீங்க. ஏன் எதுக்கு இவ்ளோ தயக்கப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இப்போ உள்ள தான் போயிட்டு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. நீங்களுமே வாங்கி குடிச்சுக்கிறீங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு, "எதுக்கு இவ்வளோ பயப்படுற? இங்க யாரும் உன்ன கடிச்சு கொதறிலாம் தின்ற மாட்டாங்க. சரியா? ஆ உன்னோட ரூம் நான் அப்புறமா காட்டுறேன். இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துரு. நானு அந்த ரூம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன். அந்த ரூம்ல நீனு ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா?" ம். சரி சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா தான் அங்க உட்காந்துட்டு பல விஷயம் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க நீங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் உங்கள சாப்பிடவுமே கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இடையில ஜிமினுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. "இந்தா சாப்பிடு, நல்லா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வைக்கிறாங்க. இல்ல போதும். நல்லா சாப்பிடுமா. இது உன்னோட வீடு மாரி. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ணாத. இங்க யாரும் உன்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்றாங்க. ஜிம்மி அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பக்கத்துல இருந்து ஜிமினோட அப்பா, ஜேஹோப், ஷெரின் வந்து அவங்க அந்த பாப்பாவையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் வந்துட்டு, "யாரும்மா இது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. "ஓ! அப்படியாம்மா? சரி, சரி. 1 வீக் என்ன 2 வீக் கூட இங்க தங்கிக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ போலாம்." அப்படின்னு மாரி ஜிமினோட அப்பாவுமே சொல்றாரு. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள சாப்பிட்டு எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சுட்டு பிளேட்லாம் கிளீன் பண்ணி வச்சுறீங்க. அவங்க வந்து இருக்கட்டும் நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லி சொன்னாலுமே, நீங்க எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகோபோட பொண்ணு தான் அழுதுட்டு இருக்கா. அழுதுட்டு இருந்தா நீங்க பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பொண்ண தான் நீங்க தூக்குறீங்க. நீங்க தூக்குன உடனே யாரோ தெரிஞ்சவங்க மாரி அந்த பொண்ணு அழுகைய அப்படியே நிப்பாட்டிடுறா. "என்ன தங்கம்? ஆ எதுக்கு அழுகுறீங்க? உங்களுக்கு பசிக்கிற மாரி உங்க மம்மிக்கும் பசிக்கும்ல? ஆ எதுக்கு அழுகுறீங்க? உங்க மம்மியும் டம்மிய ஃபில் பண்ண வேணாமா? இப்படி நீங்க அழுதுட்டே இருந்தா, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நல்லா அழகா கொஞ்சிட்டு இருக்கீங்க அந்த பாப்பாவ. எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. "என்ன இது இப்படி சேர்ந்துக்கிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தூக்குனோனே அழுகைய அப்படியே நிறுத்திட்டு, உங்களே நல்லா அழகா பார்த்துட்டு, அது பாட்டுல கிகில் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுமே நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "சரி ஓகே நீ பார்த்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மின் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போறாரு. அ ஒயன் ம். சொல்லுங்க சீனியர். இதுதான் அவனோட ரூம். ஓகேவா? இது ஆக்சுவலி கெஸ்ட் ரூம் மாரி தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதனால இந்த ரூம் உனக்கு ஓகே இல்ல? கம்ஃபர்டபுள் இல்ல? ம். கம்ஃபர்டபுள் தான் சீனியர். ரெஸ்ட் ரூம் எல்லாம் அட்டாச்டா இருக்குது. ஸோ, நீ பார்த்துக்கோ. ம். சரி சீனியர். சீனியர். என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். அட! அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விடு. அப்புறம் உனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்லாம் சொன்னேன்ல. நானு ஆஃப்டர்நூன் டைம்ல லேப்டாப் எடுத்துட்டு வரேன். முடிச்சிடலாம் ஓகேவா? சாஃப்ட் காப்பியும். ம். சரி சீனியர். தூங்குறதா இருந்தா தூங்கு. இல்ல வேற ஏதாச்சும் பண்ணணும்னாலும் பண்ணு. ஓகேவா? ம். சரி சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிருப்பாரு. நீங்க ஜிமின் கிட்ட உங்க ஃபோன சார்ஜ் போட சொல்லி குடுத்துருப்பீங்க. அவருமே சார்ஜ் போட்டு வச்சிருக்காரு. நீங்க இருக்கிற ரூம்ல தான் வச்சிருந்திருப்பாரு. அது ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு, இப்போ உங்க ஃபோன தான் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்ளோ மிஸ் கால்ஸ் கிடக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க அம்மா எல்லாருமே மிஸ் கால் குடுத்து வச்சிருக்காங்க. அந்த டைம்ல குடுத்துருப்பாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து உங்க அம்மா வந்து ட்ரை பண்ணிட்டு குடுத்துருக்காங்க. அந்த மிஸ் கால் வந்து வந்திருக்குது. இப்போ உங்க அம்மாக்கு தான் நீங்க கால் பண்றீங்க ரிட்டர்ன். "ஏன்டி ஒயன் உனக்கு கால் எடுக்கிறதுக்கு இவ்ளோ இதாயிடுச்சா? எங்கடி இருக்க? சேஃபா இருக்கியா? எப்படி இருக்க?" எனக்கு ஒரே பதட்டமா ஆயிருச்சு. "இப்படிலாம் இருக்காதடி தயவு செஞ்சு." "மா இல்லம்மா, மொபைல் ஸ்விட்ச்ட் ஆஃப் ஆயிருச்சு. சார்ஜ் போடுறதுக்கும் கரண்ட் இங்க இல்ல. வெள்ளம் வந்துருச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன்டி. அதனால தான் நானு காலே பண்ணேன். நீ சேஃபா இருக்கல்ல?" "ம். சேஃபா இருக்கம்மா. ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல தான் தங்கி இருக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." "ம். சரிடி. கவனமா இரு. அப்புறம் ஃபோன் பண்ணா எடுறி கொஞ்சம். அம்மாக்கு பயமா இருக்குது. ஆல்ரெடி அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல." "ஏம்மா என்னாச்சு?" இல்லடி 2 நாளா கொஞ்சம் வயிறு வலிக்குது. அது போக ரொம்ப கொஞ்சம் கால் கைலாம் தளர்ந்து வருதுடி. ரொம்ப இதா இருக்கு. உன் தங்கச்சி தான் சொன்னா. இந்த மாரி அங்க வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நியூஸ்ல பார்த்தேன்டி. வெள்ளம் அங்கலாம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே காட்டுனாங்க. ரொம்ப பதட்டமா ஆயிருச்சு வயன். சரின்னு சொல்லிட்டு நானும் உன்ன ரீச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்விட்ச்ட் ஆஃப், நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப இதாயிட்டுடி. இந்தா தங்கச்சி பேசணுமான்னு சொல்லிட்டு அவள்ட்டயுமே குடுக்குறாங்க. அக்கா எப்புட்ரி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி.
சேஃபா இருக்குல்லக்கா? சேஃபா இருக்கேன்டி. ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல தான் இருக்கேன். பிரச்சனை இல்ல. சரிக்கா, பார்த்துக்கோ. முடிஞ்சா அடுத்த வாரம் வர முடியுமா? ம். சரிடி வரேன். அம்மாவ நல்லா பார்த்துக்கோ. பத்திரமா இரு. சரி, சரிக்கா. அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துரு. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அது போக அது போக அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போதே வாங்கிர்றாங்க ஃபோன அவங்க அம்மா. "ஏய் குட்றி" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னம்மா ஏதோ சொல்ல வந்தா தங்கச்சி?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அடுத்த வாரம் முடிஞ்சா வந்து பாரு." "ம். சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நீங்க பேசிட்டு கட்டும் பண்ணிடுறீங்கடா. உங்களுக்கு 1 வீக்கா இப்படிதான் போயிருக்கும் ஜிமினோட வீட்ல. ரொம்ப சூப்பராவே உங்கள கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும். நீங்க ஜேஹோப்போட பொண்ணு கூட விளையாடுறதா இருக்கட்டும். அத நல்லா கிகில் பண்ணி உங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும். இந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில ஜிமின் வந்து உங்க ப்ராஜெக்ட்டே முடிச்சு குடுத்துருப்பான். அதுக்கு அதுக்கு மிச்சம் அவன் படிக்கும்போது உங்களுக்குமே சொல்லி தந்து, இது இது இப்படி இருக்கணும். இதெல்லாம் வந்து இப்படி படிச்சா ஈஸியா ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க செமஸ்டருக்கு படிக்க வேண்டியதே ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுத்து, தரோவா ஆக்கி வச்சிருப்பான் ஜிமின். நோட்ஸுமே வந்து உங்களுக்கு அப்பவே வந்து ரெடி பண்ணியும் குடுத்துடுறான். அவனும் படிச்சு உங்களையும் படிக்க வச்சுடுறான் ஜிமின். ஸோ, இப்போ நீங்க வந்து கிளம்பவும் செஞ்சுட்டீங்க. உங்க வீட்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. ஏன்னா, உங்கள இவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஜிமினோட ஷர்ட்டும், பேண்ட்டும் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ, அத வந்து நீட்டா துவச்சு, அயர்ன் பண்ணி, மடிச்சு, நீங்க எந்த ரூம்ல இருந்தீங்களோ, அந்த ரூமோட வார்ட்ரோப்குள்ள மடிச்சு வச்சுட்டு நீங்க வந்துடுறீங்க. ஸோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்கும். என்ன அப்புட்ன்னா, இன்னும் 3 டேஸ்ல வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அட் த சேம் டைம் 2 வீக்ஸ்ல பிராக்டிகல், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீக்கே வந்து செம் எக்ஸாம் வந்து இருக்கிற மாரி இருக்கும்ன மாரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சரி ஓகே இந்த கேப்ல வந்து நம்ம அம்மாவ பார்த்துட்டு வந்துரலாம். அப்படின்ன மாரி சொல்லிட்டு தான் நீங்க உங்க ஊருக்கு வந்து போயிருப்பீங்க. இப்போ உங்க ஊருக்குமே ரீச் ஆயிருப்பீங்க. இப்போ உங்க தங்கச்சி தான் உங்கள ரிசீவ் பண்றா. ரிசீவ் பண்ணிட்டு அவ நேரா ரூம்குள்ள போயிடுறா. ஸோ என்ன இவ நம்மள கண்டுக்கிடாம அவ பாட்டுக்கு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேக்லாம் இறக்கி வச்சுட்டு ரூம தான் வந்து பார்க்குறேன். எங்க அம்மா படுத்திருக்காங்க. அம்மா என்னாச்சு உனக்கு? இப்படிலாம் நீ படுத்திருக்க மாட்டியே. வேலைக்கு போகலையா நீனு? ம்ஹ்ம். வேலைக்கு போகல வயன். என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அது அக்கா. என்னடி ஆச்சு சொல்லு. அம்மாக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கு போல. அதான் இன்னும் 3 டேஸ்ல ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. பிரச்சனை இல்ல. அத வச்சு பார்த்துக்கலான்னு அம்மா சொன்னாங்க. அதான். ஏன்டி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல என்கிட்ட? ஏன் இப்படி இருக்கீங்க 2 பேரும்? எனக்கு ஒண்ணுனா உங்ககிட்ட என்னனாலும் வந்து சொல்றேன்ல ஓடி வந்து. ஏன் அது மாரி நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க? சாரிக்கா. அம்மா தான் சொல்ல வேணாம். அவ்வளோ தூரத்துல புள்ள இருக்குது. பயப்படும். அப்புறம் பதட்டமாயி ஓடி வரும். வேணாம் அப்படின்னு மாரி சொல்லி சொன்னாங்கக்கா. மன்னிச்சிருக்கா. ஆனா நீ இப்படி இருப்பன்னு நெனச்சு கூட பார்க்கலடி நானு. அக்கா புரிஞ்சுக்கோக்கா. நீ அவள திட்டாத வயன். நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல நீங்க. என்னதான் சொல்றதோ தெரியல. சரி. இப்போ ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஒரு இடத்துல மட்டும் பிளாக் இருக்குன்ன மாரி சொல்லி சொன்னாங்க வயன். அத மட்டும் கிளியர் பண்ணணும். ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 டேஸ்ல இருக்குன்ன மாரி சொல்லியிருக்காங்கடி. இங்க வந்ததுக்கப்புறம் அம்மாவ ரொம்பவே நல்லாவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அது போக உங்க தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போணும் இல்லையா? அவள நீங்க அனுப்பிவிட்டு, நீங்க அதுக்கு சப்ஸ்டிட்யூட்டா இருந்து, நீங்க நல்லாவே உங்க அம்மாவ டேக் கேர் பண்ணிக்கிறீங்கடா. அது போக 3 டேஸ் கழிச்சு உங்க அம்மாக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணி, அதுக்கப்புறமும் நீங்க தான் பார்த்துக்கிறீங்க. உங்க தங்கச்சி வந்து சொல்லியிருப்பா, "இல்ல இப்போ செமஸ்டர் இருக்குது இல்லையா? நெருங்கிட்டு இருக்குல்ல. அதனால இந்த இதுல மட்டும் நீ போ. நான் அந்த டைம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு அவ்வளோ இல்ல கிளாஸு. நான் பார்த்துக்கிறேன். நீ போ" அப்படிங்கிற மாரி சொல்லி என் தங்கச்சி சொன்னோனே, சரின்னு அந்த நம்பிக்கையில தான் நீங்க அடுத்த வாரம் நீங்க வந்து கிளம்பி நீங்க வந்திருப்பீங்க. அதாவது நீங்க காலேஜே வந்திருக்க மாட்டீங்க. காலேஜ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்க வந்திருக்க மாட்டீங்க. இப்போ அப்படியே ஜிம்மின் சைடு நம்ம பார்த்தோம்னா, ஜிம்மின் தான் இப்போ காலேஜ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கண்ணாடிலாம் பார்த்துட்டு தலவாரிட்டு இருக்காரு மனுஷன். அப்போ சடனா உங்களோட தாட்ஸ் வந்து அவர் மைண்ட்ல கிராஸ் ஆயிட்டு போகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கேருந்து அவ போனதுலேருந்து அவளோட நினப்பாவே இருக்குது. சிவனா என்னடா பண்றது? இந்த லவ் கிவ்னு எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா. அந்த பிள்ளை என்னன்னா சொன்னா ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அதனால அதெல்லாம் எதுவும் பண்ணி கிண்ணி தொலைச்சிடாதடா மவனே. ஆனா அது ஒரு மாதிரி மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எப்பவுமே கூட பக்கத்துலயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவளை ஹக் பண்ணணும்னு ஃபீல் இருக்கு. அவ கூட லைஃப் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆ எனக்கு புரியல. இப்ப நீ எதுக்கு இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்க?
ஒழுங்கா மூடிட்டு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெர்ஃப்யூம்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே கீழே சாப்பிட தான் வராரு. வந்து பார்த்தா அவங்க ரூம் கரெக்டா ஆப்போசிட்ல இருக்குது. ஸோ சடனா ஞாபகம் வந்த உடனே அப்படியே அவர் எந்திரிச்சு அங்கதான் போறாரு. போயிட்டு ரூம் தான் ஓப்பன் பண்றாரு. 1 வீக் இங்க தான் இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. இங்க தான் உட்காந்து பேசினோம். பேசணும்னா கேஷுவலாலாம் பேசல. படிப்பு சம்மந்தமா நிறைய பேசினோம், படிச்சோம், செஞ்சோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு மொமெண்ட்ஸ் வந்து அவர் கண்ணுல ஞாபகம் ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. அப்போ அவர் சடனா வார்ட்ரோப்பை தான் ஓப்பன் பண்றாரு. என்னது இது? ஹா, இது நான் அவளுக்கு அன்னைக்கு கொடுத்த ஷர்ட் பேண்ட் ஆச்சு. அதை துவைச்சி அயன் பண்ணி மடிச்சு வச்சுட்டு போயிருக்காளா இவா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஷர்ட் எடுத்து ஸ்மெல் தான் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்குற நேரம் கூட அவங்களோட ஞாபகம் வந்து அவருக்கு வருது. ஷோ கடவுளே, இந்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணுறது எதுக்கு அவன் ஞாபகம் வரும்? எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் இந்த ஷர்ட்டும் நல்லா தான் இருக்கு. பேசாம இந்த ஷர்ட்டை வச்சுட்டு அவள் போட்டுருந்த சட்டையை போட்டு போமா? எப்படி? அவள் வேற காலேஜுக்கே வரல, போட்டு போய் என்ன பிரயோஜனம்? வச்சிருவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு வைக்க போற நேரத்துல அவருக்கு வைக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது ஜிமினுக்கு. என்ன வைக்கிறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே போட்டுக்கிறாரு. போட்டுட்டு திரும்பி பார்த்தா அங்க ஜெயஹோப் ஷெரின் 2 பேருமே வாசலுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறாங்க. என்ன தோர லவ் எதுவும் பண்றீங்களோ? அண்ணே, நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? அத நாங்க கேக்குறோம்டா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன என்ன ஜெயஹோப் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தோர லவ் பண்றாரு போல அங்க. அதான்டி, அப்படிதான் நினைக்கிறேன். தோர ஃபீல் பண்றதுலே தெரியுது அந்த பிள்ளைய லவ் பண்றான்னு. இப்பதான் லவ் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? அண்ணே, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. டேய் டேய் நடிக்காதடா, சொல்லு. ஐயோ கோபி, அப்படிலாம் இல்லடா. நான் தான், அவன் ஒன்றும் கிடையாது. அடப்பாவி, முன்னாடியேவா இல்ல இப்போதான்? முன்னாடிலாம் கிடையாதுங்க நீ. இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இங்கேயே இருந்தாளா? அப்பா கூடலாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா படித்தோம், ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணேன். இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சா? அதான் ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. மிஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லைப்பா தம்பி, மிஸ் தான் அவளை பண்ணுற சீரியஸாகவே, புரியுதா? அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு வேகமாக இங்கே வார்ட்ரோப்லேருந்து எடுத்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணிட்டு போடுறேன்னா அவளை நீங்கள் சீரியஸாகவே மிஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்தளவுக்கு. இல்லை ஷெரின்? ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அண்ணியுமே சொல்கிறாங்க. என்ன தவிர இப்படிலாம் பண்ண மாட்டீங்களே, என்ன புதுசா இருக்கு? இல்ல தெரியல, ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. அப்புறம் அவங்க இங்கேருந்து போனதுல இருந்தே ஒரு மாதிரி, என்ன சொல்றது, ஒரு மாதிரி வறட்சியா இருக்குதுடா. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனோம்னா. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தும் வரவே இல்லை. நானும் பார்ப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன், வரவே இல்லை. அதான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் ஃபோன் பண்ணி கேட்க தானே? அந்த இலவை வாங்கியிருந்தா நான் கேட்டுக்க மாட்டேனா? அது நான் வாங்கல. ஒரு வாரம் வீட்ல வந்து கூட்டிட்டு வந்தீங்க சார். ஃபோன் நம்பர் கூட வாங்கலன்னு எனக்கு சத்தியமா புரியல ஜிமினா. ஐயோ வாங்கல ஹோபி, அதுதான் உண்மை. சரி, ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அம்மா கிட்ட அப்பா கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் ஹோபி. அண்ணி நீங்களும் எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாட்ட அப்பாட்ட வந்து சொல்லிக்கலாம். சரி ஜிம்னா, அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப்பும் ஷெரினும் போயிடுறாங்க. இப்போ ஜிமின்மே வந்துட்டு அவர் சாப்பிட்டு காலேஜுக்கு தான் இப்போ கிளம்பி வராரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்கானுங்க, ரெக்ஸ், மார்க், ஜோசப்னு சொல்லிட்டு. ஜிமின் பார்க்கிங் ஏரியால பைக்கை பார்க் பண்ணிட்டு அவர் ஒரு காலை மேல எடுத்துட்டு அதுல கை வச்சுட்டு கணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் ரெக்ஸ், மார்க், ஜோசப் 3 பேருமே ஆச்சரியமா பாக்குறானுங்க. டேய் மாப்பிள, மாமே, என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லடா, விடுங்க. என்னடா, நாங்களும் ஒரு வாரம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுவும் இந்த ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சரியே இல்லடா ஜிமினா. என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. என்னதான் உன் மனசுல ஓடிட்டு இருக்கணும்னு தெரியல. வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னடா பிரச்சனை? என்ன எதுவும் கம்மியா மார்க் எதுவும் எடுத்துட்டியா என்ன? அப்படி இருந்தாலும் எக்ஸாம் எதுவும் இப்போதைக்கு நடக்கலையே, எல்லாமே தள்ளியில வச்சிருக்கானுவ. அப்புறம் என்ன, இன்டர்னலும் முடிஞ்சிட்டு, மார்க் எல்லாம் தெரியும். வேற என்ன பிரச்சனையா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ரெக்ஸ் யோசிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஜோசப் தான் வந்துட்டு, டே டைம் ஆயிடுச்சு ஜிம்னா, கிளாஸ்க்கு போவேணாமா? இன்னைக்கு திவ்யா மேம் கிளாஸ் வேற, வாங்கடா போவோம். நான் வரல, நீங்க எல்லாரும் போங்க. டேய் ஒன்னு விட்டு நாங்க என்னைக்கடா போயிருக்கோம், வா. நான் வரலன்னு சொல்றேன்ல மச்சான், விட்டுருங்க என்னை தயவு செஞ்சு.
என்னடா ஆச்சு? வீட்ல எதுவும் பிரச்சனையா? இல்ல உங்க அண்ணன் கூட சண்டையா? உங்க அம்மா கூட சண்டையா? என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு போறீங்களா எல்லாரும்? ஷோ! என்னாச்சு ஜிமின்? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவன கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான், நீங்க வாரீங்க அங்கருந்து. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ வேகமா நடந்து உங்க கிட்ட தான் வரான். நீங்க வர்றத பார்த்துருக்கவே மாட்டீங்க. சடனா வந்து நின்னோனே பயந்துடுறீங்க நீங்க. என்னாச்சு சீனியர்? எதுக்கு இப்படி வேகமா வரீங்க? இல்ல ஏன் இவ்வளவு நாளா காலேஜுக்கு வரல? ஆ அதுவா சீனியர், அது எங்க ஊருக்கு போயிருந்தேன். அதான் வரல. ஓ! அப்படியா? ம். ஆமா சீனியர். அது போக என்னோட அம்மாக்கு ஆஞ்சியோ ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்கள பார்த்துக்க தான் ஆள் இல்ல. தங்கச்சி தான் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் தான் பார்த்தேன். உங்க வீட்ல இருக்கிற டைம்லே அம்மாக்கு ஆப்பரேஷன்னு சொல்லிட்டாங்க போல. அதனால நான் கிளம்பி வரதுக்கும் கரெக்ட்டா இருந்துச்சு டைமு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன் வீட்லயே. வேற எதுவும் இல்ல சீனியர். ஓ! அப்படியா? உன் நம்பர் என்ட்ட இல்ல. உன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு சீனியர்? வேணாம் சீனியர். இருக்கட்டும். எனக்கு நம்பர் குடுக்குறதெல்லாம் இஷ்டம் இல்ல. தப்பா நெனச்சுக்காதீங்க சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. இப்போ ஜிம்மினுக்குலாம் சரியான கடுப்பா இருக்கு. என்னடா ஒரு நம்பர் கேட்டதுக்கு போய் இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்போட வேகமா வராரு. டேய்! என்னடா நடக்குது இங்க? அது ஜூனியர் பொண்ணுல்ல? அந்த நிலா, மிலா, ஜானு கேங்ல உள்ள பொண்ணு தான அவ? எதுக்கு அவள்ட்ட போய் பேசிட்டு இருக்க நீனு? அவளுக்கும் உனக்கு என்னடா கனெக்ஷனு? ஆ? எந்த பொண்ணுங்கிட்டயும் பேசவே மாட்ட? இப்ப என்ன இவட்டயும் பேசிட்டு இருக்கிற? ஜூனியர் அதுவும் ஜூனியர் பொண்ணுட்ட போய் பேசிட்டு இருக்க? என்னடா கதை? சொல்றா. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ட்டேன். இப்போ சொல்ல போறியா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸு, மார்க்கு, ஜோசப்னு சொல்லிட்டு 3 பேரும் சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடுங்க தயவு செஞ்சு. உங்ககிட்ட சொல்ல போறியா என்ன மச்சான்? உன்கிட்ட நாங்கலாம் ஃப்ராங்கா தானடா இருக்கோம். நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? அது அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லா கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜிமின். ஓ! இதான் விஷயமா? பாத்துக்கோங்கடா. கதை எங்க இருந்து எங்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. டேய்! இப்ப எதுக்குடா கத்துறீங்க? இந்த விஷயம் நம்ம 4 பேர தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது சொல்ட்டேன். என் வீட்ல என் அண்ணா அண்ணிக்கு மட்டும் தெரியும். அவ்வளோதான். ஈவன் அவனுக்கு கூட தெரியாது. நான் இந்த மாரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யார்ட்டயும் நாங்க சொல்ல மாட்டோம். விடு. தவிர இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆ? ஏன்டா நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க. சரி, இப்படிலாம் சார் பண்ண மாட்டீங்களே. என்ன விஷயம்? ஆ? அது என்னன்னு தெரியல. அவள மிஸ் பண்ற மாரி ஃபீலா இருந்துச்சு. அவ கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான். ம். சரி, சரி. ஆமா, ஒரு வாரம் எப்புட்றா இருந்த அவ கூட? ஆ? தெரியல. எப்படியோ இருந்தாச்சு. வேற என்ன பண்றது? 2 பேர் மட்டும் மாட்டிக்கிட்டோம் லைப்ரரியில. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒருத்தருக்கு பேச்சு துணைக்கு 2 பேர் தான் இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ரீச்சாவது பண்ணலாம்னு ட்ரை பண்ணா, அவ்ளோ தண்ணி. யாருமே கிட்ட கூட இல்ல. யார கூப்பிடுறதுன்னும் தெரியல. ம். என்ன சொல்றதுன்னே தெரியல. ம். என்னென்னமோ நடந்திருக்கு போல இந்த ஃப்ளட்ல. சரி ஓகே. நல்லா இருந்தா சரிதான். எங்கடா நல்லா இருக்க? எங்க நல்லா இருக்க? அவ ஃபோன் நம்பரே குடுக்கல. அப்புறம் நான் என்ன பண்றது? ஒரு மாரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றேன். என்ன விஷயம்லாம் எனக்கு தெரியல. சரி விடு மாப்ள கண்டுபிடிச்சிருவோம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸு அப்படியே ஜிமினோட தோலெல்லாம் தட்டி குடுத்துட்டு, கிளாஸுக்கு தான் அவன கம்ஃபோர்ட் பண்ணி கூட்டிட்டும் போறானுங்க. அன்னைக்குள்ள டே அப்படிதான் வந்து ஜிமினுக்கு போயிருக்கும். ஜிமினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. ஆனா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னு தெரிஞ்சா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஏன்னா, இது வந்து தெரியக்கூடாது வேற யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்க பாட்டுல நீங்க தனியா போனா ஃபாலோ பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா கூட அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் வந்து உங்க பின்னாடி வந்து சுத்திட்டு இருப்பாரு ஜிமின். அது போக வந்து எவ்ளோ டைம் ட்ரை பண்ணியிருப்பாரு உங்ககிட்ட நம்பர் கேட்க. ஆனா அது முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. எதனால இப்படி இருக்க? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கவே முடிஞ்சிருக்காது. அப்படிதான் ஒன் டே நீங்க ப்ராஜெக்ட்டோட பிரசன்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வர்றீங்க. அந்த டைம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்ச். அதனால அவங்க வந்து போயிடுறாங்க பிரசன்டேஷன் பண்ணிட்டு. நீங்க தான் கடைசி. அதனால நீங்க இப்போ பிரசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க வாரீங்க. அப்போ ஜெமின் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. "ஒயன்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தான். "சொல்லுங்க சீனியர். என்ன? அ ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சுட்டா? பிராக்டிகல் எல்லாம்?" "ம். முடிஞ்சுட்டு சீனியர். பிராக்டிகல் முடிஞ்சுட்டு, ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் இன்னைக்கு தான். அவ்வளோதான். இதோட முடிஞ்சுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் தான். இன்னும் எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு 3 டேஸ் தான் இருக்கு சீனியர்." "ம். சரி. உங்களுக்கு முடிஞ்சுட்டா சீனியர்?"
அதெல்லாம் முடிஞ்சுட்டு. எதுக்கு கூப்பிட்டீங்க சீனியர்? அது உன்கிட்ட சில விஷயம் பேசணும். என்ன பேசணும் சீனியர்? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதான் பேசணும்னு சொல்றேன்ல. ம். சொல்லுங்க சீனியர் என்ன? அது எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது. உன் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சீனியர், அது செட் ஆகாது சீனியர் நமக்கு 2 பேத்துக்கும். ஏன்னா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அதனால வேணாம் சீனியர் இதெல்லாம். நம்ம எப்பவுமே சீனியர் ஜூனியராவே இருந்துக்கலாம். அதுவே இருக்கட்டும். நல்ல பாண்டிங்கா இருக்கும். நீ தான் உன் நம்பர் கூட தர மாட்டேக்கே. அப்புறம் என்ன? அப்புறம் எப்படி சீனியர் ஜூனியர் பாண்டிங்ல இருக்கிறது? அப்படி இல்ல. நம்பர் தந்தா தான் அந்த பாண்டிங்கா என்ன? நம்பர் தரலனாலும் இருக்கணும்ல. அதெல்லாம் ஓகே தான். நம்பர் ஆசையா வந்து கேட்டேன். நீ குடுக்கவே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்னைக்குலாம் எனக்கு அவ்ளோ கோவம் உன் மேல. தெரியும் சீனியர். உன் ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சுச்சு. ம். அப்புறம் என்ன? சரி சொல்லு. சீனியர், எனக்கும் ஒரே பதில் தான். செட் ஆகாது சீனியர். வேணாம் சீனியர். விட்டுருங்க. என்னோட பெட்டரான பொண்ணு உங்களுக்கு உங்க லைஃப்ல கிடைப்பா. விட்டுருங்க சீனியர். இந்த பாருடி, சும்மா உன்னை விட பெட்டரா கிடைப்பா எனக்கு விட்டுரு அப்படின்லாம் இல்ல. சரியா? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது. நீ மட்டும்தான் எனக்கு வேணும். அவ்வளவுதான். எனக்கு தெரியாது அதெல்லாம். இது பாருங்க சீனியர். வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் தான். அவ்வளவுதான். சும்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். நீனு எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் என்ன ரீசனாச்சும் சொல்லிட்டு போ. அதான் சொன்னனே சீனியர். ஃபேமிலி. இந்த பார்வையன் ஃபேமிலி இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். வேற ஏதோ ரீசன் இருக்கு. என்னதுன்னு சொல்லு. அது சீனியர். சொல்றி. அப்ப நீ உனக்கு பிடிக்கலையா? ஆமா சீனியர், எனக்கு உங்களை பிடிக்கல. சத்தியமா சொல்றேன், எனக்கு பிடிக்கல. எதுக்குடி பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? எனக்கு தெரியும் உனக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உன் மனசு தொட்டு சொல்லு. என்னை உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றி. இல்ல சீனியர், அது அது வந்து சொல்லு. சீனியர், ஆமா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் சீனியர். இல்லைன்னே சொல்லல. நான் இருக்கிற இடம் ஃபுல்லா எப்பவுமே ஜிம்மின் 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 சீனியர் சீனியர் ஜிம்மின் சீனியர் இதை மட்டுமே நான் கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என் கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், இல்லை என் ஹாஸ்டல் பொண்ணுங்களா இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் ஜிம்மின் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் இப்படி சொல்லி சொல்லியே என்னதான் உங்க பேரை நான் அதிகமா கேட்டிருந்தாலும் உங்களை பார்த்தது 2 தடவை தான் அந்த ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி. இப்போதைக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க சொல்லுங்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு உங்களை. ஏன்னா எனக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். அதுக்கு மீறலாம் நான் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட கெரியர் எனக்கு ஃபர்ஸ்ட். இன்னும் 1 வருஷம் எனக்கு காலேஜ் இருக்கு. இதை நான் படிச்சு முடிக்கணும். என் அம்மா, என் தங்கச்சி என்ன நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது? இந்த பார்வையன், நீ இப்படி லவ் பண்றதுனால மட்டும் உன் கெரியர் உன் படிப்பு போயிடும்னு மட்டும் நினைக்காது. எனக்கு புரியுது சீனியர். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா தோணுது. நீ செஞ்சு வேணாம் சீனியர். அதுவும் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல. அது போக எங்க வீட்டுல என் அம்மா வேற ஒரு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. நான் ஃபேமிலியை பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் அம்மா இப்படி முடிவெடுப்பாங்க சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல சீனியர். என்னை பொண்ணு பார்த்துட்டும் போனாங்க. சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்களா எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு விருப்பம் இல்லதான். எனக்கு மனசுல ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்த கூட வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது சீனியர். ஆனா என் சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது சீனியர்? இதுக்கிடையில நீங்க தானே என்ன படுத்தி எடுத்துட்டீங்க. பின்னாடியே சுத்திட்டு என்ன சீனியர் அதெல்லாம் பழக்கம்? நீ ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா நான் எதுக்கு அப்படி பண்ணிருக்க போறேன்? சரி சாரி, இப்படி பண்ணது தப்பு தான், பண்ணிக்க கூடாதுதான். சாரி. என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட தான் சேர்ந்து சுத்துனாங்க. அதுவும் என்னால தான். அவனுங்களை சார்பாகவும் நானும் என்னோட சார்பாகவும் அவனுங்க சார்பாகவும் சேர்த்து நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரிடி, ஓகேவா? பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு நான் என்ன பண்றது என்ன ஏதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் சீனியர். நீங்க வேற எதுக்கு மிச்சம் இப்படி வந்து சொன்னா என்னதான் பண்றது? யாரு? உங்க அம்மா தானே. உங்க அம்மாட்ட நான் பேசுறேன். என்னன்னு வந்து பேசுவீங்க? என்ன யாருன்னு வந்து பேசுவீங்க? சொல்லுங்க சீனியர். நான் வந்து பேசுறேன்டி. நான் பேசுறேன், ஓகேவா? நான் பேசுறேன், நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான் நான் பண்ண போறேன். அதனால நான் உன்னை பாத்துக்கிறேன், உங்க வீட்டை பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் வீட்டில் எந்த ஒரு அப்போசிஷனும் பண்ண மாட்டாங்க சீனியர். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சீனியர். ஆனா வேணாம் சீனியர், இது என்னோட ஃபேமிலி, நான் பாத்துக்கிறேன். இந்த பாருடி, எனக்கு நான் பிடிச்சிருக்கு. எனக்கு நீ மட்டும்தான் வேணும்.
எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். அவ்வளோதான். புரியுதா? சீனியர். புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன். ஓகேவா? எப்பயாச்சும் நம்பர் தருவியா? இல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவியா? அப்படின்னு சொல்லிட்டாரு. கேட்ட உடனே நீங்களும் நம்பர்லாம் எழுதி தந்துடுறீங்க. நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்குமே நீங்க அதுதாப்புல போயிருப்பீங்க. யார்ட்டையும் அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டீங்க. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நீங்க அப்படியே வந்து உட்காந்துடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அந்த மாதிரி லைப்ரரி போறோம்டி. சில நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்க சுகமா இருக்குத அவங்க கவனிக்கலன்னு இல்ல. நீங்க அந்த மாதிரி காட்டிக்கல. சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க. அப்ப சொன்னா உங்களுக்கு கால் தான் வருது. யார் இது? அண்ணா நம்பர் நேரம் போட்டிருக்கு. ஒருவேளை சீனியரா இருக்குமோ? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிக் பண்றீங்க. ஹலோ. ஓய் பொண்டாட்டி. என்னடி பண்ற? ஆ எதுக்கு இப்போ பொண்டாட்டி தான் கூப்பிடுறீங்க? அதெல்லாம் வேணாம் சீனியர். நான் தான் உங்கள்கிட்ட தெளிவாக தானே சொன்னேன். இங்க பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டியா? இல்லை, இனிதான். 7:30 தான் சாப்பாடு கொடுப்பாங்க ஹாஸ்டலில். சரி, காஃபி ஏதாச்சும் குடிச்சியா? ம், குடித்தேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இல்லை, உன்கிட்ட சும்மா பேசணும்னு தோணுச்சு, அதான். ம், சரி, உன்னோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? எதுக்கு? சும்மா தாண்டி சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. நீங்களுமே ஒரு ஃப்ளோவா சரி ஓகே எதுக்கும் கேட்கறாரு போல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தப்பதான் யோசனை தோணுது. ஒருவேளை அங்கே போய் அம்மாட்ட எதுவும் பேசிட்டு வர செஞ்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை தோணி இதை பாருங்க ஜிம்மன். சாரி சீனியர். பரவாயில்ல பரவாயில்ல ஜிம்மன்னே சொல்லு. அதான் ஹஸ்பண்ட் தான் ஆக போகிறேன். அப்புறம் என்ன? அப்போ இன்னும் சீனியர் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஜிம்மன்னே சொல்லணும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை உங்கள் பேர் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணால் எனக்குலாம் டேஞ்சர். அதனால் வேண்டாம். அது வந்து சீனியர். நீங்கள் எதுவும் அம்மா கிட்டலாம் போய் பேசிக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு. சரி ஒன்றும் பேசல போதுமா? ம் சரி. சரி சீனியர். நான் படிக்க போகிறேன். நான் நாளைக்கு பேசுகிறேன். நீ படிக்க போகிற இதை நான் நம்பணும். ம் ஆமாம். அதான் எல்லா நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதை நீ ரிவைஸ் பண்ணி விட்டாலே சும்மா கதை வேறு லெவல் எழுதலாம். 40 பக்கத்துக்கு எழுதலாம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் போல தோணுது. அடிக்காதடி. சரி ஓகே உன் இஷ்டம். நான் எதுவும் சொல்ல. படிக்க போ. ஓகேவா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரியா? இதை பற்றியும் வரி பண்ணாத. ம் சரி சீனியர். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டும் பண்ணிடுறீங்க. கால் பண்ணதுல இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கால்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது. ஈவன் உங்கள் கண்ணில் கூட அவர் படுறது கிடையாது. அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஆனால் அவரை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு வேளை நம்ம தான் அவரை பார்க்கலையா? இல்லை நம்ம வர நேரத்தில் அவர் யாருக்கு முன்னாடியே மறைஞ்சிடுறாரா? இல்லை நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறாரா? இல்லை அவர் காலேஜுக்கே வரலன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய குழப்பங்கள்லாம் உங்கள் மைண்டில் அப்படியே ஃபுல்லாக உள்ளாகிக்கிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலுமே எதுக்கு அவர் வரல, என்னாச்சு ஏதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கேட்க முடியாம, காலும் பண்ண முடியாம, மெசேஜும் பண்ண முடியாம, இந்த நிலைமையில தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க செமஸ்டர் எக்ஸாமும் இதுலயே வந்து முடிஞ்சு போயிருது. உங்களுக்கு இப்போ லீவும் ஆகிடுது. சரி அந்த டைம்ல எதுக்கு ஹாஸ்டல்லையும் வெளில அனுப்பி விட்டுருவாங்க. அதனால நீங்க இப்போ வீட்டில தான் இருக்கிறீங்க. ஜிம்மினுக்குமே அதே மாதிரி ஃபைனல் இயர் அவனுமே படிச்சு காலேஜ் முடிச்சிருப்பான். முடிச்சுட்டு அவன் பிசினஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நீங்க செமஸ்டர் லீவுக்கு வந்தே ஒரு 1 வீக் ஆகிருச்சு. இப்போ உங்க அம்மா தான் வந்துட்டு, "ஒய்யம்மா, ம் சொல்லுங்கம்மா என்ன?" டிவி பக்கத்துல ஒரு கவர் இருக்கும். அதுல மாப்பிள்ளையோட ஃபோட்டோ, மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்மா. பாரு, ஆ உனக்கு புடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சரியா? ம் அம்மாக்காக பண்ணிக்கோ. ம் சரிம்மா. நம்ம குடும்ப சூழ்நிலை எல்லாமே உனக்கு தெரியும்ல? ம் தெரியும்மா. கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேம்மா. பிரச்சனை இல்ல. தங்கச்சியோட படிப்பு அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம். நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நமக்கு சொந்தக்காரங்களும் பெருசாக அவ்வளோ இல்லைல்ல. இருந்தாலுமே யாரும் கை தூக்கி விடுற அளவுக்கு இல்லை. அதனால நான் கட்டி கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு வீடை பார்த்துட்டு இவளுக்கும் ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் ஐயன். என்ன ஓகே தானே? ம் ஓகே தான்ம்மா. உனக்கு சந்தோஷம் தானே அதில்? ம் எனக்கு முழு சந்தோஷம் தான்ம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ அங்கே வந்துட்டேன்னா எனக்கு என்னம்மா கவலை இருக்குது? நீ இங்கே இருந்தால் தான் எனக்கு ரொம்ப கவலை இருக்கும். ஐயோ அம்மா எப்படி இருக்காங்களோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீ அங்கே வந்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. சரிம்மா பாரு. சரியா? ம் சரிம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு தான் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஒரு வேளை முன்னாடியே நம்ம ஓகே சொல்லியிருக்கோமா? நம்ம மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படி பண்ணுறாரு போல.
அன்னைக்கு ஒரு நாள் தான் கால் பேசினாரு. அதுக்கப்புறம் காலும் பண்ணல. ச்சே! எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே திட்டிட்டு, அப்படியே நீங்க அழுகுறீங்க. இப்படியே அழுதுட்டு, சரி ஓகே. இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவாயிருச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அவர பார்க்கவும் இல்ல. என்னதான் சொல்றது தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்ணெல்லாம் தொடச்சுட்டு, வெளில வந்து நார்மலா ரொட்டீனா பார்த்துட்டுருக்கீங்க. உங்க அம்மாவோட ஹெல்த்த டேக் கேர் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும். இந்த மாரி ரொட்டீனா நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. உங்க அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி 2 வீக்ஸ் கழிச்சு உனக்கு என்கேஜ்மென்ட், நெக்ஸ்ட் டேவே உனக்கு மேரேஜ்ன்னு சொல்லிட்டு. சரி இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம விதின்னு சொல்லிட்டு நீங்களும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க அந்த டிவி பக்கத்துல உள்ள கவர தொறந்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. யாரு மாப்பிள்ளை, என்ன ஏதுன்னு கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தான் நடக்குது. சில ரிச்சுவல்ஸ்க்கு அப்புறம் 2 பேரையும் ரிங் மாத்திக்க சொல்றாங்க. இப்போ நீங்க தான் அந்த மாப்பிள்ளைக்கு ரிங் போட்டு விடுறீங்க. இப்போ அவரு உங்களுக்கு ரிங் போட்டு விடுறாரு. ஸோ அப்படி போட்டு விடும்போது தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஃபேஸ பார்க்குறீங்க. அது வேற யாரும் இல்ல. ஜிமின் தான். உங்களுக்கு அவர பார்த்தோனே ரொம்ப ஷாக்காவும் இருக்கு, சர்ப்ரைஸாவும் இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப கோபமும் வருது. ஏன்னா தலைவர் அப்படி பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த ஒரு ரீசன்னால. ஜிமின் வந்து இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள பார்த்து விங்க் தான் பண்றாரு. பண்ணது மொத மாரி தான, இதுல வேற ஸ்மைல் பண்ணி விங்க் பண்றாங்க. ச்சே! எப்படினாலும் என் கூட தானே வாழ்ந்தாகணும். அப்போ நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெளியே லுக்ல டெரரா இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க சாஸ்திரி எழுத போன டைம்லயே ஜிமின் வந்து உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. எல்லா உண்மையுமே சொல்லிதான் ஜிமின் வந்து இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவை சம்மதிக்க வச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிதான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்மே இந்த இதுல போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ். மேரேஜ் ரொம்ப சிம்பிளா தான் நடக்குது. ஒரு கோயிலை வச்சு தான் கல்யாணம் அவங்களுக்கு வந்து முடியுது. என்கேஜ்மெண்ட்டும் அப்படிதான் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்படிதான் அவங்களுக்கு மேரேஜுமே ஆகியிருக்கும். இப்போ அவங்களுக்கு வெட்டிங் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் மருமகனா மருமக தான். எவ்வளோ அழகா இருக்க, 2 மருமகளும் அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருஷ்டி சுத்தி போடுறாங்க. சரிம்மா இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை அனுப்பியுமே விடுறாங்க. இதுக்கப்புறம் உள்ள சீன்ஸ் எல்லாம் நான் வந்து டெலிகிராம்ல அப்லோட் பண்றேன். அதுல போய் பார்த்துட்டு வாங்கலாம். கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் லிங்க். ஓகேவா? மறக்காம இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு போங்க. அப்புறமா நீங்க என்ன ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது. அம்மா ஜாப் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதான் இந்த வருஷம் தான் நீங்க பாஸ்ட் அவுட்டா? என்ன வேலை பார்க்குறீங்க? அது பார் குரூப்போட சிஇஓ அப்படின்னு சொல்லலாம். நான் தனியாவும் இப்போ ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்டி. ஆ நீங்களா அது? ஆ ஆமா. என் அப்பா கூட தான். என் அப்பா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான். அதுல என்ன எனக்கு சந்தேகம்? இல்ல, உங்களை பத்தி பேசும்போது சிஇஓட பையன் எதுவும் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட அது ரூமர்னு நினைச்சிருக்கேன். அப்படி போய் அப்போ உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? அது போக வெளில அப்போ உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, அப்பவுமே நீங்க எந்த ஒரு அடையாளமுமே இந்த வீட்டுக்குள்ள இல்ல. நீங்களும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலையா? அதான் நீங்க ரொம்ப வசதியான குடும்பம், வேற ஏதாவது பரம்பரை சொத்து அப்படி இப்படின்னு நினைச்சேன். என் அப்பா தனித்தனியா சம்பாரிச்ச சொத்துடி இது. இந்த வீடு, காரு, கம்பெனி எல்லாமே அவரோடது. ஜேஹுக்கு அவன் தனி கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அவன் காலேஜ் படிக்கிற டைம்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே இங்க ஷேர்ஸா குடுத்துட்டான். அதை விட டபுள் மடங்கு தான் குடுத்துருக்கான் இங்க. அதனால அப்பா அத பாத்துக்கிட்டாங்க. நான் வர வரைக்கும். இப்ப நான் வந்துட்டேன்ல, அதனால எனக்கு குடுத்துட்டாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி ஜெமினா. அப்படிதான் உங்களுக்கு டேஸுமே போயிருக்கும். இப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. காலேஜ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க ஹாஸ்டல் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஹாஸ்டல் மேட்ஸ் யாருக்குமே தெரியாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு தாலி பிரிச்சும் குடுத்துருப்பாங்க. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே நீங்க தான் காலேஜ் வந்திருக்கிறீங்க. காலேஜ்ல தான் இருக்கீங்க. திவ்யா மேம் நீங்க 3 இயர் போயிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு திவ்யா மேம் வந்து சப்ஜெக்ட் உண்டு. ஸோ அதனால அவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க கிளாஸ். அப்படியே நம்ம ஜிமின் சைடு பார்த்தா, ஜிமின் வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ள உள்ள பார்க்கிங்ல பைக்கெல்லாம் நிறுத்திட்டு அவன் வாரான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. மார்க், ரெக்ஸ், ஜோசப்னு சொல்லிட்டு. டேய் ஜோ, மார்க், ரெக்ஸ் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஜிமின். நீ எப்படிடா இருக்க? அப்புறம் தங்கச்சி பாப்பாலாம் எப்படி இருக்கா? மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஏன் உங்க தங்கச்சி கிட்ட எதுவும் சொல்லி வச்சிட்டீங்களா? ஏன்டா என்னாச்சு? என்ன சொல்றது போங்கடா, வெறுப்பாவுது. ஹலோ தம்பி, காலேஜ் முடிக்கட்டும்பா, கொஞ்சம் பொறுத்துரு. அதெல்லாம் பொறுக்க முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படிதான் ஜாலியா பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம்டா எங்க ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க? எங்க பாக்க? இவங்க சீக்கிரமாவும் தரமாட்டுக்கானுங்க டிசி. அதை வச்சுதான் நம்ம மூவ் பண்ணலாம்னு பார்த்தா சிசி சர்டிஃபிகேட்டும் தரமாட்டுக்கானுங்க. எரிச்சலா ஆகுதுப்பா. சரி அப்ப எனக்கு கால் பண்ணிக்கலாம்ல? ஏய் கால் பண்ணிடலாம். ஆனா நீனே புது மாப்பிள, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதுல்ல, அதனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரெக்ஸ் தான் சொன்னான். அதனாலதான். சரிடா அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ அப்பாவோட கம்பெனில இருந்து எடுத்து வேற ஒரு புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்.
அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் உள்ள ஷேர்ஸ்லாம் எடுத்து இங்கே போடணும். எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்களா? டேய் சின்னா, எங்களுக்கு படிக்கிறதுல எவ்வளோ நீ ஹெல்ப் பண்ணிருக்கிற, இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தோல்ல கை போட்டு அப்படியே காலேஜ்குள்ள தான் நடந்து வரானுங்க. டிசி மார்க் ஷீட்லாம் எனக்கு வந்து வாங்கிக்கலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே தான் ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க வாட்டில் கிளாஸ்ல உட்காந்து லெசன் தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவனுக்குள்ள திங்ஸையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளது. கடைசி 2 செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும் இல்லாம இருந்திருக்கும். ஜிமின் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னடா அவனுங்க எல்லாமே குடுக்குற மாரி இப்பவே வந்து வாங்கிக்கோங்க அந்த மாரி சொன்னானுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட்ன்ட்டு. என்னதான் இவங்க சொல்லுவோம். ஆமாடா மாப்பிள்ள இவங்க தொல்லையா போச்சு. சரிடா நம்ம ப்ரொஃபசர்ஸ்லாம் பார்த்துட்டு போவோம். ம். சரி மச்சான். அப்புறம் தங்கச்சி பாப்பா வந்திருக்கா காலேஜ்க்கு? ஆமா ஆமா வந்திருக்கா. பாருடா. அப்புறம் என்ன? அவள் நோக்க நீ அவள நோக்க. ஐயோ ஒரே குஷிதான் இல்ல. டேய் இந்த கலாய்க்காம இருக்க மாட்டீங்களாடா, சும்மா இருங்கடா. அடடா ஃப்ளெக்ஸு பாருடா, மார்க் பாருடா. ஜெமினாக்கு வெக்கம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கானேட்டி. போங்கடா. ஜெமினோட கேங்கும் எல்லா ப்ரொஃபஸரையும் மீட் பண்ணிட்டு தான் வராங்க. இப்ப கடைசியா நீங்க இருக்கிற கிளாஸ் தான் வராங்க. அங்க திவ்யா மேம் சீரியஸா பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஒரே குஷி தான் மேம்க்கு. சிரிப்பா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பசங்க இல்லையா? அதனால சிரிச்சுட்டே வராங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஆ ஃபைனலா முடிச்சிட்டீங்க போல காலேஜ. மேம் என்ன மேம் நாங்கன்னா அவ்வளவு படிக்காத பசங்களா? இல்ல சும்மா கலாய்க்கிறதுக்காக கேட்டேன்டா. அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? கீத்து பாப்பா எப்படி இருக்கா? சார் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லும்போது ரெக்ஸ் தான் வந்துட்டு, மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு கேக்கீங்க. இவங்க ஒண்ணுமே தர மாட்டாங்க மேம். ஜாப்க்கு நாங்க எங்க மேம் போக? சிசியும் தரல. நாங்க என்ன மேம் பண்றது? சரிடா நல்லபடியா ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு வழி பாருங்க. சரி மேம் ஓகே மேம் ஆல் த பெஸ்ட்ரா. சரி மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஒண்ணு. என்ன பத்தியா? ஆமாடா உன்னை பத்தி தான் ஜிமினா. ஜிமினோட காதை தான் அங்க பிடிச்சி முறுக்குறாங்க. மேம் வலிக்குது மேம். டேய் நடிக்காதடா, எனக்கு தெரியும் உனக்கு வலிக்கல அப்படின்ட்டு. யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டியா? யாரா அது? அதுவும் நம்ம காலேஜ்னு கேள்விப்பட்டேன். என்ன என்ன கதை? எனக்கு தெரியாது. இவன் உன் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல. மேம் இந்த விஷயத்த யார் சொன்னா உங்ககிட்ட? யாரு சொன்னாங்கன்னு முக்கியம் இல்ல. நீ சொல்லு பண்ணையா? ஆமா மேம். அது வேற ஒரு பிரச்சனை மேம். என்ன பிரச்சனை? ஆ, அது வந்து மேம் அன்னைக்கு லைப்ரரியில. ஆமாடா நீ கூட வரலையே. அதுக்கப்புறம் அங்கேயே லாக் ஆயிட்டோம் மேம். சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட அப்படியே லவ் ஆயிருச்சு. போய் சொன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டா. அவங்க வீட்ல அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல. அதனால வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விடுவேனா? நமக்கு வாழ்ந்தா அவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகி அவங்க வீட்ல பொண்ணு கேட்டு அப்படியே கல்யாணம் முடிஞ்சிட்டு மேம். சரிடா. நம்ம காலேஜ்ன்னு சொன்னாங்க. யார்ரா அது? மேம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஆமா. கீது மேம் சொல்லி வந்து பேசுவல்ல. அதுக்கு பாரபட்சமே பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டல நீங்க. மேம் அதுவே வேற ஒரு சூழ்நிலை நடந்துச்சு மேம். அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்காங்க, என்னைய நீ கூப்பிடல. மேம் புரிஞ்சுக்கோங்க மேம். சரி உன் பொண்டாட்டி யாருன்னா சொல்லிட்டு போ. அது நான் சொல்றேன். நீங்க டக்குன்னுலாம் திரும்பி பார்த்தக்கூடாது. சொல்லு யார் அது? அது விண்டோக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் டாப் போட்டு பிங்க் ஷால் போட்டிருக்கோம்ல, நல்லா ஜடை பின்னி பூ வச்சு, அவதான் என் பொண்டாட்டி. இரு நான் அப்படியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்புறாங்க. ஓ அதுதான் உன் பொண்டாட்டியா? ஆமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கப்பட்டு சொல்றாரு. டேய் ஜிமினா வெக்கலாம் படாதடா, உனக்கு எப்பவுமே அந்த சண்டை போடுறதுதான் சூப்பரா இருக்குது. ஐயோ வெக்கப்படுறது சகிக்கவே இல்லை ஜிமினா. அப்போ ஜிமினா அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கிறாங்க. மேம் சும்மா இருங்க மேம், ஆல்ரெடி இவங்களே கலாச்சிட்டு இருக்காங்க, நீங்க வேற கலாச்சிட்டு இருக்காதீங்க. சரி வாழ்த்துக்கள். ஓகேவா? நல்லபடியா ஹாப்பியா லைஃப்பை லீட் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. சரியா? காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இதனாலும் பாத்துக்கோங்க, அவசரப்பட்டுறாதீங்க. சரி மேம் ஓகே. நீங்க ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. யாரோ வேற ஒரு சீனியர் வந்திருக்காங்க போல, அதான் மேம் வந்து பேச போறாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. இப்போ ஜிமின் பக்கம் பார்த்தா மேம் சொல்லுடா என்ன? அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நில்லுங்கண்ணா. எதுக்குடா உன் பொண்டாட்டி சைட் அடிக்கவா? ஆமா மேம் அப்படின்னு சொன்னே அவங்களும் அந்த பக்கம் தள்ளி நிக்கிறாங்க. இப்போதான் ஜிமின் ரெக்ஸ் மார்க் ஜோசப்லாம் நீங்க வந்து பாக்குறீங்க. சடனா திரும்பிருப்பீங்க, அப்ப பாக்குறீங்க ஐயோ இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஷோ டே புருஷா நீ எதுவும் என்ன பண்ணாதடா, ஐ கான்டாக்ட் பண்ணா மாட்டிப்பண்டா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல வேணாம்னு கூட சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சிருவாளுடா இவங்க. கண்ணு வேற கழுகு கண்ணு அப்படியே இருப்பாளுங்க.
நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த வேகத்துல அப்படியே பெஞ்ச்ல படுத்துடுறீங்க நீங்க. ஐ மீன் டெஸ்க்ல வந்து நீங்க படுத்துடுறீங்க. ஏய் வையன், என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்காதான்? ஏய், சூப்பர் சீன் நடந்துட்டு இருக்கு, எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுறாங்க. என்னடி உங்களுக்கு வேணும்? அங்க பாரு, ஜிம்மின் சீனியர் வந்திருக்காரு பாரு. இப்போ அவன் வந்தா எனக்கு என்ன? எதை? அவர் வந்தா எனக்கு என்னடி? அவர் பாட்டில் இருக்காரு, நீங்க எதுக்கு இது பண்றீங்க? அவர் சும்மாவே டெரர் பீஸ் மாதிரி இருக்கு, எனக்கு அப்புறம் பார்த்தாலே பயமா இருக்கு. ஆல்ரெடி அவர் 2 டைம் தான் பார்த்துருக்கேன், நீங்க வேற எதுவும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி சரி மேடம், இருந்தாலும் நீ படுக்காதடி, பாருடி எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அவளுங்க. இப்போ ஜிமின் தான் அந்த பக்கத்துல இருந்து எல்லாரையும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு இருக்கான். இப்போ உங்க பெஞ்ச் பக்கம் வரும்போது மட்டும் ஜிமினோட ஐஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேண்ட் ஆகிட்டு தான் கிராஸ் ஆகுது. அப்போ உங்க ஃப்ரெண்ட் ஜானு தான் வந்துட்டு, ஆஹா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு நம்ம பெஞ்ச் மேல. இனி அந்த பொண்ணு அவ்வளவுதான். யாரா இருக்கும் அந்த பொண்ணு? ஒருவேளை நிலாவா இருக்குமோ, ஒருவேளை மிலாவா இருக்குமோ, ஒருவேளை வயனா இருக்குமோ, ஒருவேளை நானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க அவளை கேவலமா ஒரு லுக் விடுறீங்க. என்னடி கேவலமா லுக் விட்டுட்டு இருக்க? ரொம்ப வலியுது, தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஏய், என்னடி வலியுது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அவரை பாரு, அவர் முகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்காருன்னு. என்னமோ உன் புருஷனை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. போடி. ஷப்பா, என் கோபத்தை தூண்டாத சொல்லிட்டேன். சாந்த சொர்பியா இருக்கிறவங்க என்ன பத்திரகாளி ஆக்க வைக்காத. போடி, உனக்கு என்னடி தெரியும் சைட் அடிக்கலாம் பத்தி? பெருசா வந்துட்டா பேசுறதுக்கு. ஆக்சுவலி நீங்க சொன்னது அது என் புருஷன் அப்படிங்கறத மீன் பண்றதுக்காண்டிதான். அவ என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா வந்து வலியுது அப்படின்னு சொல்லிப்பீங்களா, அந்த ஒரு ரீசன்ல வந்து அவ அப்படி நினைச்சிருப்பா. சோ ஜிமின் வந்து இப்போ மேம்கிட்ட எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு லைட்டா கன்சைக்க காட்டிட்டு அப்படியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கிளம்புறாரு. ஜிமினும் அவனோட கேங்கும் கேண்டீன் தான் போயிருக்கானுங்க. பாய்ஸ் கேண்டீன்ல கேர்ள்ஸ் கேண்டீன். பாய்ஸ் கேண்டீன் கொஞ்சம் தள்ளி போகணும். ஸோ கேர்ள்ஸ் கேண்டீன் இங்க இருக்கிறதுனால இங்க உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி ஜிமின் தான் சொல்லியிருப்பான். அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க அவனுங்க. அது போக ஜிமினுக்கு வந்து அந்த கேண்டீனோட அண்ணா அக்கா 2 பேருமே தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனாலையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு மறைஞ்சு ஒரு இடத்துல தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க ஜிமினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். அந்த டைம்ல பெல்லுமே அடிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்களுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கேண்டீனுக்கு வாரீங்க. ஜிமின் அதை பாத்துடுறாரு. நீங்களும் நிலாவும் தான் வந்திருப்பீங்க கேண்டீனுக்கு. நிலா, நான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தவள தானே இங்க கூட்டிட்டு வந்த பாதியிலே. நான் இங்கேயாச்சும் தண்ணி ஃபுல்லா பிடிச்சிட்டேன். சரி வயன், நீ பிடிச்சிட்டு வரதுக்குள்ள நான் இங்க வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். நீ சீக்கிரம் பிடிச்சிட்டு வா. சரிடி, உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நீங்க உள்ளதான் வரீங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, கேண்டீன் உட்கார்றதுக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். அது போக தண்ணி பிடிக்கிற இடத்துலயுமே உட்காரலாம். ஆனா வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு சென்டர்ல வந்து ஒரு வால் வச்சிருப்பாங்க. அதனால இங்கிட்டு அங்கிட்டு உள்ளவங்க யாருமே தெரியாது. அப்படிதான் நீங்க தண்ணி பிடிக்க போகும்போது பாத்துக்கிறீங்க ஜிமினா. ஓய் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு திரும்பி பாக்குறீங்க. நீங்க தண்ணி பிடிச்சு முடிச்சுட்டு டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கதான் நிக்கிறீங்க. இங்க வா. நீலா இருக்கா? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட உடனே நீங்க ரெக்ஸ், மார்க், ஜோசப் எல்லாம் பாக்குறீங்க. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கும் தங்கச்சி மணி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் உங்களுக்கு ஜாப் எல்லாம் கிடைச்சிட்டா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஜாப் இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான், இந்தா உனக்கு தான் வாங்கி வச்சேன், பிடிக்கும்ல? பிடிக்கும். இந்தாடி, அப்ப கொண்டு போ. சரி. அப்புறம் என்ன, ஒழுங்கா படிக்கிறியா? உன்னை பத்தி மேம் ஒரே கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லையே, நான் ஒழுங்கா தான் படிக்கிறேன். ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, கேட்டேன். மேம் ஒரே கம்ப்ளைண்டா பண்ணாங்களா? அதான். சரிடி, நீ கிளம்பு. உன் ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்கான்னு சொன்னல, அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துட போகுது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி சீனியர் மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அடிங்க என்னடி கொழுப்பா? சரி மாமா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்றீங்க. எதுக்குள்ள இப்ப கோர்ஸா கத்துறீங்க? சும்மா இருக்க முடியாதா? நான் கலாய்க்கிறதே உங்களுக்குலாம் வேலையா போச்சுல. இல்ல, தங்கச்சி மாமான்னு சொல்லிட்டு போச்சா, அதுதான் வேற ஒன்றும் இல்ல. என்னடா என்ன ஜெமீன் மாமா, சும்மா இருங்கடா, ஏன்டா இப்படி கலாச்சி சாப்பிட்டுக்கிறீங்க? சட்டி சாப்பிட்டுட்டு கிளம்புறது வழி பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவருமே பே எல்லாம் பண்ணிட்டு நடந்துதான் போய்கிட்டு இருக்கானுங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள. ஏன்னா பார்க்கிங்க்கு போகணும் இல்லையா, அதனால 4 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எக்ஸ் தான் இந்த கையில ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து மாத்துறாரு. மாத்த போகும்போது அவரோட சர்டிபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே கீழே விழுந்துருது. ஆக்சுவலி ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த புக் மாதிரி ஓப்பனா இருக்கும் அந்த ஃபைலு. ஸோ அதில் வந்து ஜிப் போட்டிருக்க மாட்டாரு. அதனால அவரோட ஓப்பன் டைப் வந்து கீழே கீழே பாட்டம்க்கு போனதுனால அதெல்லாம் இதாகி வந்து கீழே விழுந்துருது. அப்போ ஜிமின் தான் குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாரு.
அப்போ ஜிமினோட கழுத்துல இருந்து தாலி, அதாவது உங்க தாலி வந்து வெளியில வருது. அத ரெக்ஸு, மார்க்கு, ஜோசப் எல்லாருமே பார்த்துருப்பானுங்க. இந்தாடா ரெக்ஸு. தேங்க்ஸ் மாப்ள அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு, ஆமா என்னது இது? என்னதுடா என்னது இது? இல்ல கழுத்துல என்னமோ போட்டிருக்கே அப்படின்னு சொன்னோடனே இப்பதான் ஜிமினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ ஐயோ, மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு அப்படியே உள்ள போட்டு அப்படியே காலை வேற நல்ல பிள்ளை மாதிரி பட்டன் போட்டுக்கிறாரு ஜிமின். டே 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 பார்த்துட்டோம். என்னது இது? அது அவருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாது. அதான் சரின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன பாவத்துக்கு நான் எங்கே கழட்டி வச்சுட்டு போக தாலியா, அதனால நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்லி என் கழுத்தில் போட்டு விட்டான். சரி சரிடா, என்னடா நடக்குது உங்களுக்குள்ள? வேறு என்னடா என்ன பண்ண சொல்கிற? அப்போ காலேஜ் முடிகிற வர, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் அப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிரும். அதுதான் லாஸ்ட் சான்ஸ். அது வர அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போன்னு சொல்லி வச்சுட்டேன். சரி சரிடா, எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்பியிருப்பானுங்க அங்கேருந்து. இப்போ அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க காலேஜ் முடிஞ்சு. உங்க ஹாஸ்டல்ல ரூம்மேட்ஸ் பார்த்தவங்கள பிளாக் பண்றாங்க. கமலி, ஸ்வேதா அவங்கலாம் காதை பிடிச்சி கிருவிட்டு இருக்காங்க. என்னடி சொல்லாம கொள்ளாம நீ வரல வெக்கேட் பண்ணிட்டேன். எவ்வளோ போர் அடிக்கு தெரியுமா எங்களுக்கு? அது வந்து கமலி, அது ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னேன்ல. எங்கடி எங்ககிட்ட சொன்னீங்க? அதான் இப்போ சொல்றேன்ல. அதான் இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். அம்மா வீடு புடிச்சுட்டாங்க இங்க. இங்க தான் இருக்கனா, அதான் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டேன். அத எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு இல்லல்ல? இல்ல, அ மறந்துட்டேன். அதான் நான் எங்க நெனப்பு எங்க இருக்க போகுது? ஏய் அப்படிலாம் சொல்லாதீங்கடி. ஏன்டி இப்படி பண்றீங்க? நானும் உனக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் ஃபோன்ல. ஆனா யாரோ எடுத்து பேசுனாங்க. ரொம்ப வாய்ஸ் ரகடா ஒரு மாரி மிரட்டுற மாரி பேசுனாங்க. எனக்கு பயமாயிடுச்சுடி. அதான் கட் பண்ணிட்டேன். ஐயோ! அது வேற யாரும் இல்ல. என் மாமா தான். ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. சரி. அ ஹாஸ்டல் விட்டு தான் வெக்கேட் ஆகி போயிட்டேன். அட்லீஸ்ட் கான்டாக்ட்லயே இரு. ம். சரி கமலி, கண்டிப்பா. எல்லாரும் கேட்டதா சொல்லு. சரிடி. ஹாஸ்டல் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பின்ன நீ இல்லாம அந்த ஹாஸ்டல் தான் மிஸ் பண்ணுது. ஒரு ஒரு ரூம்மேட்டுமே மிஸ் பண்றாங்க. ம். சரி. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். சரிடி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு போறாங்க. நீங்க இப்போ உங்க வீட்டுக்குமே ரீச் ஆயிருப்பீங்க. நீங்க இப்போ உங்க ரூம்குள்ள தான் வந்துட்டு பேக் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் வீசிட்டு பெட்லயே வந்து பொத்துன்னு விழுகுறீங்க. உங்களுக்கு அவ்ளோ டயர்டா இருக்குது. இப்ப ஜிம்மின் தான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்திருப்பாரு. அவர் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. ஓய் எப்படி வந்த? இப்பதான் வந்தேன் ஜிம்மின். செம்ம டயர்டா இருக்குது. எனக்கு கால் மட்டும் அமுக்கி விடுறீங்களா? கால் அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலை தான் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. என்ன இன்னைக்கு திடீர்னு காலேஜுக்குலாம் வந்திருந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அதுவாடி, குரூப்ல அப்பதான் மெசேஜ் வந்துருந்துச்சு. அதான் பார்த்தோன்னே வந்துட்டேன். ஓ! அப்படியா? சரி, சரி. எனக்கு கோவமா வருது உங்க மேல. எதுக்குடி? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எதுக்கு என்கிட்ட சொல்லாம வந்தீங்க? ஆ? ஏன்? அதான் சொன்னேன்ல இப்போ உடனே வந்துச்சு. அதான் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேனே. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா. அதான் சொல்வியே மிலா, நிலா, ஜானுன்னு. அதுங்க தானே? ம். ஆமா. அவளுங்க அவளுங்க சைட் அடிச்சாங்களா? ஆமா. நீ எதுக்குடா அங்க வந்த? அதுவும் எதுக்கு அவ்ளோ அழகா வந்தேன்னு சொல்லி அவன அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் ஏய்! அவளுங்க சைட் அடிச்சாங்கன்னா அதுக்கு நான் என்னடி பண்றது? அழகா பொறந்தது ஏன் தப்பா? அழகா பொறந்ததும் உங்க தப்பு இல்ல. எதுக்கு அங்க வந்தீங்க? அதுலயும் ஜானும் சொல்றான். ஆஹா! சீனியர் வச்சுட்டான்டி கண்ணு நம்ம பெஞ்ச் மேல. யாரா இருக்குமோ தெரியல. இனி அந்த பொண்ணு அவ்வளவுதான். ஒருவேளை நிலாவா இருக்குமோ? நிலாவா இருக்குமோ? ஒய்யனா இருக்குமோ? ஜானுவா இருக்குமோன்னு சொல்லி அப்படி கேட்டுட்டு இருக்கான் தெரியுமா? கேட்டா சொல்ல விடுதானே? ஒயன் தான் அப்படின்னு. எதுக்கு நான் மாட்டுறதுக்கா? சொல்லக்கூடாதுன்னு சொல்றது நீங்க. இப்போ என்னாலும் சொல்லுன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சரி இதுல என்ன இருக்குது? அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல. என்னமோ உன் புருஷனை பார்த்த மாதிரி இவ்வளவு கோவப்படுற. போடி, உனக்கு என்னடி தெரியும் சைட் அடிக்கிறத பத்தின்னு சொல்லி சொன்னான். இப்படிலாம் சொல்லிட்டாடா. அதான் கோவத்துல வந்துட்டு இருக்கேன் நீனு. ஏய் இந்த பாருடா சீனியரு, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க எனக்கு கோவமா வருது. என்ன சிரிச்சிட்டு இருக்க உட்காந்துன்னு சொல்லிட்டாரா? மொத்தம் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. சரி 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 சரி, ஒண்ணும் இல்ல சிரிக்கல. சரிடி விடு, ஏதோ தெரியாம சொல்லிருப்பா, அவ்வளவுதான் விடு. எனக்கு ஒரு இருக்கிற வெறுப்புக்கு நாங்களும் மண்டையில கொட்டலாம் போல வருது. எனக்கு கொட்டிருக்க விடு தானே. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிட்டர்ன் அப்படியே பெட்ல படுத்துடுறீங்க. எனக்கு காலை நல்லா தான் அமுக்கி விட, ஏன் இப்படி அமுக்கி விடுற? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்லா அமுக்கி விடுறாரு. கையே யார் அமுக்கி விடுவா? உங்க அப்பா வந்து அமுக்கி விடுவாரா? ஏய் என்னடி? சரி சரி அமுக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கி விட்டுட்டு இருக்காரு ஜிமின். அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்ட் போல மேடம். ஆமா, நான் தான் சொல்றேன் கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. நீ தேவையில்லாம பஸ் வந்தா நான் என்ன பண்றதுடி? இல்ல, இந்த ஒரு விஷயத்துக்கு தானே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி சரிடி. ஆமா, தாலி எங்க காணும்? அதுவா அங்க ஆணில மாட்டி வச்சுக்கிறேன். சரி எடுத்துக்கிடுவோம், நான் போட்டுக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்து கொடுக்குறாரு. இதால ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி இப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிட்டீங்களா? ஆமாம், எல்லாம் இதால வந்து கேடு. அப்புறம் என்ன, வீட்டில் வச்சுட்டு போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வேணாம், அப்புறம் அம்மா பார்த்தாங்கன்னா அதுக்கும் திட்டுவாங்க. உன்னே தான் திட்டுவாங்க, என்னை திட்ட மாட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். ஓ சீனியர், நாளைக்கு எனக்கு இன்டர்னல் இருக்கியா? எனக்கு சொல்லி கொடு, ஈஸியாக இருக்கிற மாதிரி. அழகி, போய் முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து சொல்லித்தரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. கடற்கடன்னு எந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ கண்ணாடி தான் நின்று கொண்டை போட்டுட்ருக்கீங்க. தலையை வாரிட்டு இப்போ ஜிமின்னா வந்து பேக்கப் பண்ணுறாரு. என்ன மாமா வேணும்? ஒன்றும் இல்லை, அழகா இருந்தியா அதான், இந்த காஸ்டியூமில் ரொம்ப அழகா சூப்பராக இருக்கு அதான். எப்படி நைட்டி போட்டிருக்கேன், அதில் அழகா இருக்கனா? ஆமாம் அழகா இருக்கு. சரி படிப்போமா? சரி, முதல்ல காஃபி குடி, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. இப்போ அவருமே ஒன்று சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓய், படிக்கும்போது கவனம் இங்கே இருக்கணும், புரியுதா? என்கிட்ட எதுவும் சொல்லுமா என்ன? ஆமாம் ஷன்னா சொல்லு. அது ஷன்னா, இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் தங்கச்சியும் அம்மாவையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டது தேங்க்ஸ். என்னதான் அவங்க சொந்தம் இருந்தாலுமே சொந்தம் இல்லாத மாதிரி தான் ஃபீலிங். இவ்வளோ தூரம் என்னை பார்த்துக்கிட்டீங்க. என் அம்மாவை, என் தங்கச்சியை, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயா, பொண்டாட்டி புருஷனுக்குள்ள இப்படி தேங்க்ஸ் சொல்லிப்பாங்களா என்ன? சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹெல்ப் பண்ணால் சொல்லி தான் ஆகணும். இப்போ எதுக்கடி அழுகிற? தெரியல, இப்பெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிலல, அதான். சரி அழாத, நாளைக்கு இன்டர்நெட் படிக்கணுமா வேணாமா? படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இப்போ படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படிதான் ஜிமினோட சப்போர்ட்டோட நீங்கள் அந்த தேர்ட் இயருமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார். ஜிமின் ஸ்டடீஸ் வயசில் இருக்கும்போது ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க சொல்லுவார். சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுவார் செமஸ்டர் போனால். இந்த மாதிரிலாம் நீங்கள் தேர்ட் இயருமே வந்து முடிச்சிருப்பீங்க. அப்படியே ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஜிமினுக்கு நேற்று வந்து கிராஜுவேஷன் டே நடந்திருக்கும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன் டே. நீங்க தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. சாரி எல்லாம் கெட்டி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி தான் நீங்க கெட்டிருப்பீங்க. என்ன பொண்டாட்டி, போலாமா? போலாம் ஜிமினா. வயிறுக்கு இப்போ கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குல்ல? ஆமா ஜிமின், ஆனா அந்த சாரியில உனக்கு அவ்வளோ தெரிலடி. ஆமா, நான் தான் முதல்ல நினைச்சேன். ஆக்சுவலி நீங்க 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கடா. நீங்கள் அப்படியே நீங்கள் காலேஜ் போய் ரீச் ஆயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே அவங்கக்கிட்ட நீங்கள் போயிடுறீங்க. ஜிமினை மறந்துடுங்க. ஜிமின், அவங்க அம்மா அப்பா, அப்புறம் வந்து உங்கள் அம்மா தங்கச்சி 2 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ ஆடிட்டோரியம் போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிறீங்க. இப்போ கான்வெகேஷன் நடக்கிற இடத்துக்குமே நீங்கள் போயிட்டு அந்த கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கி ஃபோட்டோலாம் எடுத்துறீங்க. அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆடிட்டோரியமில். ஸோ பயங்கரமாக ஜிமின் வந்து கிளாப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கான்வெகேஷன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு வர்றீங்க. இப்போ ஜாலு தான் சும்மா இல்லாமல், வையன் என்னடி என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்குற நீ? என்ன எதுவும் க்ரீம் யூஸ் பண்ணுறியா? நல்லா வெள்ளை ஆகிட்டேன். என்னடி யூஸ் பண்ணிகிட்ருக்க? கடலை மாவு தேய்க்கிறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் ரொம்ப க்ளோவாக பிரைட்டாக அழகாக மாறிட்டு வரடி நீனு. ஓ அப்படியா, சரி. அப்புறம் என்ன பிளான் மேடம் பண்ணி வச்சுருக்கீங்க? எக்ஸாம்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை ஜாப் போய்கிட்டு இருக்கேன். எங்கே? பார்க் குரூப்ஸில். அங்கே எப்படியும் எனக்கு கிடச்சிச்சு. அது எப்படியும் கிடச்சிச்சு, வாங்கிட்டேன். சரி கங்க்ராச்சுலேஷன் வையன். ஆனால் நீ தான் கான்டாக்ட்லேயே இல்லடி எங்கள் கூட. அப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் பிஸி, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பக்கத்துல உள்ளதான் அவங்க கிளாஸ்மேட் உள்ளவங்க தான் ஜிமின் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு சர்க்கிள் போட்டு. அதுல 2 பொண்ணுங்க, அப்புறம் அவங்களோட கேங்குமே நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க 2 பேரு அஸ்வினி, அஸ்வதா அப்படின்னு சொல்லிட்டு. சீனியர், நீங்க எனக்கு வந்து க்ரஷ் மாதிரி தெரியுமா? காலேஜ் படிக்கும்போது நீங்க எப்போ இங்கேருந்து போனீங்களோ அப்பவே நான் அவங்களெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா சீனியர் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிற. ஒரு வார்த்தை கூட பதில் பேசல. அவங்களுக்கு இங்க சுண்ணுக்கும் ஏறுது. ஓகேம்மா நீங்க சொல்றதெல்லாம், ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எது கல்யாணம் ஆயிடுச்சா? சீரியஸாவா சீனியர்? ஆமாம்மா, கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் உங்களுக்குலாம் அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? சீனியர் அப்படின்னா சொல்லாதீங்க, நீங்க எனக்கு க்ரஷ் மாதிரி. இவன் என்னோட ஒய்ஃப் கூட உங்களுக்கு தெரியும். அப்படியா? யார் அது? உங்க கிளாஸ்மேட்டா? நம்ம கிளாஸ்ல யாருடி அது? யாரா இருக்கும்? தெரியலடி அஸ்வினி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அவளுங்க கேங்லலாம். யாரு சீனியர்? இதா இருக்கல்ல ப்ளூ சாரி, ஒய்யன். அவதான் என் ஒய்ஃப். ஒய்யனா? ஏன் என்னாச்சு, நம்ப முடியலையா? இல்லை,
அவள் யார்கிட்டயும் அவ்வளோ பேச மாட்டா. அது போக உங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. அது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டாபிக் எடுத்தாலே எதுக்கு போய் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவர் வேலை அவர் பண்ணுறாரு, ஏதாச்சும் தப்புனா தானே தட்டி கேட்குறாரு, ஏன் அவரை பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாள். அது போக உங்களை கண்டாலே பயப்படுவாளே அவளா நல்லா ஊமக்கொட்ட மாதிரி இருந்துட்டு சீனியரே கரெக்ட் பண்ணியிருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு சூழ்நிலை. அவர் தான் என்ன லவ் பண்ணா, நான் அவர் லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி தான் அந்த கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அதுக்கு மேலே ஷாக்கு. ஒய்யன் சொல்லவே இல்லடி. என்னடி எங்ககிட்ட கூட சொல்ல. நான் சொல்லலாம் தான் இல்லை, உங்கள் சீனியர் தான், உங்கள் சீனியர்கிட்டே போய் கேட்டுக்கோ. என்ன சீனியர் எங்ககிட்ட கூட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்களா? இல்லைம்மா அந்த மாதிரி நிலமா மோசமாக இருந்துச்சு, அதான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். சரி சீனியர், எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் 2 பேத்துக்கும். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரையும் வச்சு ஃபோட்டோ தான் அவர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜானு இருந்துட்டு உங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறா. அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறா. இப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. ஜி இந்தாடா கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ தான் வந்து கொடுத்துருப்பாரு. சரிடா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாங்கிக்கிறாரு. என்னது இது? இல்லை நேற்று தான் எனக்கு கான்வெகேஷன் டே, இன்னும் வரல, யாருமே வரலையா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து வாங்கினேன், அதான் ஃபோட்டோ கூட எடுக்கலையா, அதான் இவளை எடுத்து வர சொன்னேன். சரி சரி அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேருமே அந்த கோட் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜிமின் நீங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்துமே நீங்கள் எடுத்துருப்பீங்கடா. அப்படியே நீங்கள் கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பை பாய் சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் அப்புறம் உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியோட காரில் தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. காரில் போயிட்டு இருந்தாலுமே உங்கள் ஹாஸ்டல் மெட்ஸ்லாம் நீங்கள் ஜிமினை தான் மேரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன்னா ஜிமின் ஃபேமஸ் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனில் ஸ்ப்ரெட் ஆனதுனால உடனே கால் பண்ணி எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாளுங்க, கலாய்க்கிறாளுங்க பயங்கரமாக. இதில் வேறு 3 பேரும் கான்ஃபரன்ஸில் காலில் வேறு ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 3 பேரும் அவங்கள வச்சு கலாச்சிக்கிட்டே இருக்கிறாளுங்க. அப்படியே நீங்கள் வீட்டுக்குமே போய் ரீச் ஆகுறீங்க. உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனது அவங்க அத்தை மாமாலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே அப்படி தான் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் ரூமுக்கு தான் வரீங்க. வந்துட்டு அப்படியே டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிம்மின் தான் ஷெம்மா நல்லா ஆட்டம் போட்டதுக்கு டயர்டாக இருக்கும் உனக்கு. ஆமாம் ஆமாம் டயர்டாக இருக்குடா, எனக்கு கால் அமைக்க விட்றியா? சரி கால் அமைக்க விட்றேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு பாட்டி. ஏன் உங்களை நினச்சாலும் எனக்கு பெருமையாக இருக்குது. இவ்வளோ அழகான லைஃப் கொடுத்துருக்கீங்க. என்னோட அம்மா தங்கச்சி நல்லா பார்த்துக்கிட்டீங்க, என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ எனக்குமே உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படியோ நம்ம 2 பேரும் கிராஜுவேட் ஆகிட்டோம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ப்ரமோஷன் வேறு கிடச்சிருக்கு. ஸோ இதை விட நமக்கு என்ன சந்தோஷம் என்ன சொல்லு. அதுதான் மாமா நானும் சொல்கிறேன். இப்போ ஜிம்மின் தான் வந்து உங்கள் ஃபோன் இல்லையே அப்படியே ஒரு மட்டும் கொடுக்குறாரு. அச்சோ அழகி, அதை நினச்சாலும் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? என்ன நினச்சாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் என்ன நம்ம குழந்தை என்ன சொல்கிறோம்? தெரியலையே, நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் பிளேஃபுல்லாக பேபிக்கிட்ட தான் பேச ஆரம்பிக்கான். அழகுப்பட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கேர்ளா பாயான்னு கூட எனக்குலாம் தெரில, ஆனால் உங்ககிட்ட நான் டெய்லி என்னன்னாலும் அப்டேட் பண்ணுவேன் தப்பா, சரியா? இன்னைக்கு உங்கள் மம்மியும் டேடியும் நாங்கள் இன்றைக்கி கிராஜுவேட் ஆகிருக்கோம். இன்னைக்கு எங்களோட லைஃப்பில் முக்கியமான ஒரு நாள், ஓகேவா? நீங்களும் அதிகமாக நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், எங்கள் 2 பேர் சொல்லி பேச்சு கேட்கணும், சரியா? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை படிங்க. அப்பா அம்மா உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும், சரியா? ஆசையை பாருங்கள், இப்போவே எல்லாம் கேட்க போதா? எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க. கேட்குதோ இல்லையோடி, என் குழந்தைகிட்ட நான் பேசுவேன், உனக்கு என்ன பண்ணுறது? பாருடா, நம்ம 2 பேர் பேசுகிறது ஒரு சிலவங்களுக்கு பொறாமையாக இருக்குது. ஆமாம் பொறாமையாக இருக்குது, ஆளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி எனக்கு கால் அமுக்கி விடுங்க, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமுக்கி விட்டுட்ருக்கிறாரு. அப்படியே நீங்கள் தூங்கியும் போயிடுறீங்க. நீங்கள் இப்போ ஒரு அரௌண்ட் 8:30 தான் எழுந்திக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் பக்கத்தில் காணும். மாமா மாமா சொல்ல பண்ணுறது என்ன, எங்கே இருக்கீங்க? பால்கனியில் இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. பார்த்தா உட்காந்துட்டு ஃபோனில் இது பார்த்துட்ருக்கான். என்னது பார்த்துட்ருக்கீங்க? பலபடியும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? சி அதெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு கான்வெகேஷன் போனோம்ல அந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்கேன். அதுவும் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள், அழகு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருஷ்டி போட்டுக்கிறீங்க. நான் பக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு பால்கனியிலேருந்து வெளியில் உள்ள வியூவை தான் நின்று பார்த்துட்ருக்கீங்க. இந்த சில்லான யாரை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாட்டி மாமாவை ரசிக்காமல் வெளியில் பார்த்து ரசிச்சுட்டு காற்றெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறேன். என்ன உங்கள் சேட்டை தனக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா?
பாப்பா வர வரைக்கும் உங்கள் சேட்டத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க சொல்லிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான். ஓ என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக திருப்பிக்கிறாரு உங்களை. இப்போ கிட்ட தான் வந்துட்டுருக்காரு. என்ன கிட்ட வந்துட்டுருக்கீங்க, என்ன வேணும், தள்ளுங்க. என்ன பயம் விட்டு போச்சா என் மேலே? ஹலோ சீனியர், இப்போ நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட். சீனியரில் உள்ள பயம்லாம் எனக்கு விட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும். என்ன பண்ணடி கேளு. அது ஹனிமூன் தான் கூட்டு போல. காலேஜ் போய்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்லேயே போயிடுச்சு ஒரு வருஷம். இப்போ ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டேன் நான். என்னைய அட்லீஸ்ட் பேபிங்கனாவது கூட்டிகிட்டு போகணும். எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படி போடாட்டி சொல்லு. சரி ஓகே, நான் டெஸ்டினி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்க. ஓகேடி. மறுபடியும் நீங்கள் ஆஃபீஸ் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஐயோ அழகி இதெல்லாம் சொல்ல மாட்டேன்டி பொண்டாட்டி, நீ பார்த்துட்டு சொல்லு ஓகேவா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஹக்லேருந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டு சிம்மியை தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஐ கான்டாக்ட் பயங்கரமாக பண்ணுறீங்க நீங்கள் ஜிமின் கூட. இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு சின்ன பொண்டாட்டி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஆமாம். அடிக்கக்கூடாதா என்ன சைட்டு? அடிக்கலாம். எதை அடிக்கும்போது பொண்டாட்டி நீ அடிக்கக்கூடாதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஐபால்ஸை ரோல் பண்ணி அவரோட லெஃப்ட் ஐ ரைட் ஐன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்னடி என்னே ப்ளஷ்ஷாக வைக்கிறியா நீ? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ரொம்ப அதிகமாக பார்க்குறீங்க. இப்படியே என்னை பார்த்து நீ மயக்கிறல்ல நீனு. நீ மட்டும் என்ன மயக்கலையா? நீனாச்சும் சொல்கிற பார்த்து மயக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்த்ததுலேயே நான் மயங்கிட்டேன் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரியாத மாதிரி கேட்குறீங்க. அவர் உங்களை அப்படியே ஒரு லுக் கூடுறாரு. ஏய் சி ராஸ்கர் பொறுக்கி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா, அடி வாங்கிடுவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சின்னன் தான் அவங்கள அப்படியே ஒரு திமுறாக ஒரு லுக்கை விட்டு என்ன புரிஞ்சுக்கிட்ட போல நீனே. சரி எப்படி பேசுகிறேன் பாருங்கள், ஷோ லூசு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. சரி நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் வயிற்றுல கை வச்சுட்டு பேபிக்கு அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. ஜிமின் சேஃபாக நீங்கள் வெளில வரணும் அப்பா கிட்ட, சரியா? அம்மா சொல்படிலாம் நீங்கள் கேட்டு நடந்துக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்கிறாரு. உங்களுக்குமே ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் கொடுக்குறாரு ஜிமன். அப்படியே அவர் ஹக் பண்ணிட்டு என்னடி நான் ஹாப்பியாக பார்த்துக்கிறேன்னா? இப்போல்லாம் நல்லா பார்த்துக்குறீங்க. த்ரூ அவுட் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நல்லா பார்த்துக்கணும்ல, அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். அதுவும் ஏன் தப்பி சொல்கிற பற்றியா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லவ் யூ ஜிமின் மாமா, லவ் யூடி பொண்டாட்டி அழகி, எப்போவுமே நீ அழகு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே திருஷ்டி சுற்றி போடுறாரு. ஸோ இப்படி தான் உங்களுக்கும் ஜிமினுக்கும் அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, ஹாப்பி எண்டிங். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் சின்னதாக தான் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் சில சீன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே நம்ம எலாபரேட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி தான் நான் இவ்வளோ மெனக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிக்குதான்லாம் எனக்கு சத்தியமாக தெரியலடா. பட் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சடனாக யோசிச்சது தான். ஸோ பிடிச்சதுனால சரி வேண்டாம் அப்படிலாம் நம்ம ஸ்கிப் பண்ணி கொண்டு போகலாம். ஆக்சுவலி நான் சின்னதாக போட்டுட்டு ஸ்பெஷல் எடிஷன் போடலாம் தான் நினச்சேன். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஸ்பெஷல் எடிஷனே நிறைய பெண்டிங்கில் கிடக்கு. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹைப்பை வந்து தட்டி விட்டு போயிருங்க. நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு, அதிலே போயிடுச்சு டைமு. ஸோ எல்லாருக்கும் நம்புகிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டுனா கூட ஓரளவு நான் நிம்மதியாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கண்டினியூஸாக போட்டுருவேன் நான். எனக்கு இது முடியாதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குது. நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லாட்டியும் சொல்லுங்கள். கழுவினாலும் கமெண்ட்டில் ஊற்றிட்டு போங்க தயவு செஞ்சு ஓகேவா? சரிடா, ஓகே பாய், டேக் கேர், டாட்டா. வீடியோ கடைசி வரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூடா. பைடா, பை.